ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனः நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். இந்த புராண ஸ்லோகத்தின்படி ஸ்ரீமன் நாராயணன் மதுரா நகரத்தில் கண்ணனாக அவதரித்தார். ஸ்ரீ வைகுண்டத்தில் ராஜ தர்பாரில் எழுந்தருளியிருக்குமா போலே சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாய், அனைத்து தேவர்களுக்கும் தேவனாய், நித்தியசூரி நாயகனாய் ஸ்ரீ வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி உள்ளார். அப்பேற்பட்ட ஆனந்தத்தில் இருந்தாலும் தன் அடியார்கள் பால் கொண்ட அன்பாலே அவர்கள் லீலா விபூதியில் துன்புறுவதைக் கண்டு சகிக்க மாட்டாமல் அவரே முதலில் திருப்பார்க்கடலில் வந்து சயனிக்கிறார். அங்கே பிரம்மாதி தேவர்களுக்கு அனுகிரகிக்கிறார். பிரம்மா முதலான தேவர்களுக்கும் போதாது, மேலே நித்தியமே பூலோகத்தில் உழல்பவர்களுக்கும் அருள வேண்டும், அவர்களுக்கும் கை கொடுத்து தூக்க வேணுங்கிறதுக்காக பல அவதாரங்களை செய்கிறார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய், முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான்னு நம்மாழ்வார் திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். இத்தனை அவதாரங்களுமே அடியார்களுடைய அல்லல் தவிர்க்க, அவர்களுடைய கர்மங்களை தொலைத்து மீளாத இன்பத்தை பெறுவதற்காக. எம்பெருமான் இந்த எண்ணத்தோடே நம்மை சிருஷ்டித்திருக்கும் போது நாம் அதில் எண்ணமில்லாமல் நம்முடைய சரீரம் இழுத்தபடிக்கு போகிறோம். இதை கண்ட எம்பெருமான் பொறுமையோடே மறுபடியும் மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். மறுபடியும் மறுபடியும் தானே அவதரித்து உபதேசிக்கிறார். இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நம் உடல் இன்பத்துக்காக நம் மனம் இழுத்தபடிக்கு செல்லுகிறோம். இது கண்டு பொறுக்காத பகவானுக்கு எப்போதேனும் கோபம் ஏற்படுகிறது. இவனுடைய பாபங்களை கண்டு சீறுகிறான். அதற்குரிய தண்டனையை பெற்றுத்தானே ஆக வேண்டும் என்று தண்டனை கொடுக்க முற்படுகிறான். அப்படி தண்டனை பெற்று நம் பாபங்களையெல்லாம் முடித்து மோட்சம் போவதுங்கிறது கடலில் அலை ஓய்ந்து ஸ்நானம் பண்ணுமா போலே நம்முடைய பாபங்களை, அதற்குரிய துக்கங்களை அனுபவித்து முடிச்சுடலாம்னால் எண்ணிறந்து உள்ளன. அதனால் அதை அனுபவித்து முடிக்கிறது இயலாது. பிராயஷ்சித்தம் பண்ணி பாபங்களை தீத்துடலாம்னால் எது எந்த பாபத்துக்கு எந்த பிராயஷ்சித்தம்னே தெரியாது. பின் எப்படி அத்தை தீர்க்க? அதற்குத்தான் பெருமானிடத்திலேயே பிரார்த்திக்கிறோம். தேவரீரே உபாயமாக இருந்து நம் பாபங்களையெல்லாம் தொலைத்து கொடுக்க வேண்டும். இந்த பிரார்த்தனைக்கு பெருமான் இசைகிறார். ஆனால் நேரடியாக அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் வெந்நீரைப் போல் கொதித்து போயிருக்கிறபடியால், உள்ளத்தில் சீற்றம் இருக்கிறபடியால் அந்த சீற்றத்தை மாற்ற வேண்டும். மாற்றி அவரை அருள் புரிபவனாக ஆக்க வேண்டும். அவர் க்ஷிபாமி க்ஷிபாமி என்று கூறுகிறார். கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கிற ஸ்லோகம் இது. யார் ஒருத்தன் விடாமல் பாபங்களை செய்கிறானோ க்ஷிபாமி அஜஸ்ரம் ஆசுரீஸ்வேவ யோனிஷு, அவனை மாறி மாறி அசுரயோனியில் பிறக்க வைக்கிறேன்னு கோபமாக கூறுகிறார். அப்போ க்ஷிபாமினால் நரகத்தில் தள்ளுறேன், அசுரர்கள் பிறவியாக பிறக்க வைக்கிறேன், அப்போ மீண்டு அவனால் வரவே முடியாது. இப்படி தள்ளுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பெருமானை ததாமின்னு மாற்ற வேண்டும். ததாமின்னா கொடுக்கிறேன்னு அர்த்தம். இந்த ஜீவன் கேட்டதை கொடுக்கிறேன், அவன் பாபங்களை பொறுக்கிறேன் என்று மாற்றி பேச வேண்டும். க்ஷிபாமின்னு சொல்கிறவரை ததாமின்னு சொல்ல வைப்பதற்கு ஒருத்தி உள்ளாள். அவளே ஸ்ரீ மகாலட்சுமி. லக்ஷ்மிஹி புருஷகாரத்வே நிர்திஷ்டா பரமரிஷிபிகி என்று சாஸ்திர வாக்கியம். பெருமானே லக்ஷ்மியை நீ புருஷகாரம் செய் என்று நிறுத்தி இருக்கிறார். புருஷகாரம் செய்தல்னா என்ன? பெருமான் சீற்றத்தை மாற்றுதல்,
நம் பாவங்களை அகற்றுதல், நம்மையும் பகவானிடத்தில் விருப்பமுள்ளவனாக மாற்றி நம்மை அவன் முன்னே நிறுத்துதல், அவனை கொடுப்பவனாக ஆக்குதல். அவன் கெடுப்பவனாக இருப்பேன்கிறார், ஆனால் கொடுப்பவனை ஆக்கணும். இது மாற்றிட முடியுமா? கெடுக்கிறேன்னு ஒத்தரை கொடுக்க வச்சிட முடியுமா? எப்படி முடியும்னால், அவருடைய ஸ்வபாவம் கெடுக்கிறதா இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்றுனால கெடுக்கிறேன்னு அவர் சொல்கிறவராக இருக்கணும். அப்படின்னா அந்த ஸ்வபாவத்தை மாற்றினா கொடுக்க ஆரம்பிச்சிருவாரோ இல்லையோ. பகவான் என்ன இயற்கையில் கெடுக்கிறவரான்னா, அவர் பண்ணியிருக்கிற மொத்த முயற்சிகளும் தாயார் அறிவாள். இவர் தானே திரும்ப திரும்ப ஜகத்தை படைச்சிருக்கார். இவன் ஒத்தொத்தனும் மோட்சம் போவனான்னு முயற்சிச்சிருக்கார். இவனுக்கு புத்தி இல்லாமல் போய் ஏனோ பெருமானை விரோதித்து கொண்டு திரிகிறான். இவன் பேரில் தப்பு, அவர் பேரில் தப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ண, குழந்தை எப்போ தப்பு பண்ணாலும் பெற்றோர்கள் தானே பொறுத்துடாகணும். இந்த எண்ணம் தாயாருக்கு. சாஸ்திரமே சொல்கிறது, தந்தை தாய் இந்த இருவருக்குள்ளும் குழந்தைகளை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பும் சரி, பொறுப்பை விட ஆர்வமும் சரி தாய்க்குத்தான் அதிகமாக இருக்கும். அதனால் பெருமான் கோவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் தாய் தான் நான் கோவிக்கிறதா இல்லை, அவருடைய கோபத்தை மாற்றணும். க்ஷிபாமியை மாற்றி ததாமின்னு சொல்லணும். கெடுக்கிறேன்னு சொல்கிறவரே கொடுக்கிறேன்னு மாற்ற வேண்டும். அந்த பணியை அந்த சிறந்த கைங்கரியத்தில் தான் லக்ஷ்மி இருத்தப்பட்டுள்ளாள். அந்த கைங்கரியம் அவள் பண்ணுறது தான் புருஷகாரம். புருஷகாரம்னு பேர். சாமான்யமாக புருஷகாரம்னு சொன்னாலே, இப்போ கோவிலில் 4 பேர் சேர்ந்து பல பேரிடத்துல வசூல் பண்ணி ஒரு திருவாபரணம் பண்ணுறாள்னு வச்சுங்க, இல்லை அவளே ஒரு உற்சவம் நடத்தி வச்சுக்கிறாள்னு வச்சுங்க, இன்னார் புருஷகாரத்தில் இந்த உற்சவம் நடத்துறது அப்படின்னு சொல்கிறது வழக்கம். உபயம்னு போடுறோம், புருஷகாரின்னு போடுறோம். அப்படின்னா ஏதோ ஒன்றவா நடத்தி தரா, இல்லைன்னா அதுக்கு தடங்கள் வரும், பண்ண முடியாது. அந்த தடங்கல்களை நீக்கி அதை நடத்தி கொடுக்கிறார்களோ இல்லையோ, அந்த புருஷகார வைபவத்தை தான் ஆண்டாள் நப்பின்ன பிராட்டி பேரிலே 18வது பாசுரம், 19வது பாசுரம், 20வது பாசுரம். அதில் 18வது பாசுரத்தில் நேத்திக்கு பார்த்துட்டோம். தனித்து நப்பின்ன பிராட்டி திருவடிகளில் சரணாகதி செய்தல் நேற்றைய பாசுரம். இன்னைக்கு பெருமான் பிராட்டி இருவரும் உள்ளார்கள். 2 பேரும் இருக்கும்போது பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானை உபாயமாக பற்றுதல். இதில் தாயாருக்கு ஒரு நிலைப்பாடு, பெருமானுக்கு வேறொரு நிலைப்பாடு. இவள் எடுத்துக்கிறதுக்கு புருஷகாரம்னு பேர், அவர் செய்யறதுக்கு உபாயம்னு பேர். இந்த 2 என்னங்கிறத வித்தியாசத்தோடு இன்றைக்கி நாம் தெளிவாக தெரிஞ்சுட்டாகணும். பிராட்டி புருஷகாரம் பண்ணுகிறாள்னா என்ன பண்ணுறாள், பெருமான் உபாயமாக இருக்காரேன்னா என்ன பண்ணுறார், அந்த 2 சேர்த்து தான் இன்னைய பாசுரத்துக்கு அர்த்தம். அப்புறம் நாளைக்கு பாசுரம் சரணாகதியே முடிந்து போய் கைங்கரியத்தை வேண்டுவது, அது பலத்தை வேண்டுதல். இன்னைக்கு தான் வழியை பற்றுதல். வழி மூலம் பெருமான் அடைஞ்சுவிட்டால் அடைஞ்சு என்ன பண்ண போகிறோமோ அதுதான் பலம். அந்த பலத்தை நாளைக்கு வேண்டுகிறாள். உங்கள் 2 பேருக்கும் கைங்கரியம் பண்ண வேண்டும், அதுவே பலம். அதனால் நேத்தைக்கு பாசுரம் தனித்து நப்பின்னையை வேண்டியது. நாமே கோவிலுக்கு போகிறச்சே கூட முதல்ல தாயார் சன்னதிக்கு போய் அங்கே அவளை வணங்கி தேவரீர் தான் புருஷகாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டுனுடணும். அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதிக்கு போய் பக்கத்தில் இருக்கிற நாச்சியார் திருவடிகளை பற்றி பெருமானை பற்றி கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் 2 பேரான சேர்த்தியில் நிறைய கைங்கரியங்களை பண்ணணும் என்று பிரார்த்திக்க வேண்டும். இதுதான் துவய மகாமந்திரத்தினுடைய அர்த்தம். ரொம்ப சீரிய பொருள். இந்த 3 பாசுரங்களுக்குள்ளே இன்றைய பாசுரம் நாள் பாசுரம் 19வது பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுண்மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்று தகவு ஏலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய்ன்னு இருக்கோ இல்லையோ, அன்றுன்னு இருக்கிறதே 2 இடத்தில் சேர்த்து பார்க்க வேண்டும். தத்துவம் அன்று, தகவு அன்று. நடுவில் ஒரு சொல் இருந்தால் முன் பின் இருக்கிற 2தோடையும் சேர்க்கலாம். இதுக்கு ஹார மத்தியமணி நியாயம்னு பேர், இல்லை தேகலி தீப நியாயம்னு பெயர். ஒரு நீண்ட ரேழி இருக்குது, இந்த பக்கமும் உள்ளு இருக்குது, அந்த பக்கமும் உள்ளு இருக்குது. நடுவில் ரேழியில் விளக்கேற்றி வச்சிடனா 2 பக்கம் உள்ளுக்கும் ஒளி வரும் இல்லையோ, வெளிச்சம் வருமே. அதை போலத்தான் இது. நடுவில் அன்று, இந்த பக்கம் தத்துவம்,
அந்த பக்கம் தகவு, தத்துவமன்று தகவன்று ஏலோர் எம்பாவாய். இது உன் தத்துவத்துக்கும் சேராது, இது உன் தகவுக்கும் சேராது. ஒரு ஹாரம் போட்டுருக்கும், அதில் நடுவில் நாயக்கக்கல் இருக்கும். நாயக்கக்கல்னுடைய ஒளி இடது 10 வைரத்துக்கும் ஒளி கொடுக்கும், வலது வரிசை வைரத்துக்கும் ஒளி கொடுக்கும். அதில் தான் ஹார மத்தியமணி நியாயம்னு சொல்லுவார்கள். அதை போலத்தான் இங்கேயும் சொல், தத்துவமன்று தகவன்று ஏலோர் எம்பாவாய். இந்த இடத்துல தத்துவம்னு சொல்லப்பட்டது பிராட்டியினுடைய ஸ்வரூபம், தகவுன்னு சொல்லப்பட்டது அவளுடைய ஸ்வபாவம். ஸ்வரூபம் ஸ்வபாவம் இன்னும் 2 சப்தங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே தமிழில் இருந்தது ஒழுங்காக தத்துவம் தகவுன்னுட்டு, அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன்னு பேர் வைத்து கொண்டு ஸ்வரூபம் ஸ்வபாவம்னுட்டா. இந்த வியாக்கியானங்களே என்ன நமக்கு தோணும்னா, ஆழ்வார்கள் பாசுரத்தை செந்தமிழில் அவ்வளவழகாக பாடியிருக்கா. ஆனால் அதாய்வா உரை எழுதுறேன்னுட்டு நேர் சம்ஸ்கிருதம். எதனாலே இந்த தமிழ் பாட்டு புரிய போகிறது இல்லைங்கிறதுக்காக உரை எழுதிட்டு உரை முழுக்க சம்ஸ்கிருதத்தில் இருந்துடுச்சுனால் அப்போ எப்படி புரியும்னு தோணும் இல்லையோ. சுவாமி இதை விட எங்களுக்கு பாட்டே நல்லா புரியுறது, இவர் ஏதோ தத்துவம்னா ஸ்வரூபம் இல்லை சுவாவம் இல்லை, இது சேஷத்துவ கர்த்திருவமா கர்த்திருவ சேஷத்துவமா, கர்த்திருவத்தோட சேஷத்துவத்தோட போக்திருத்தம் ஏற்றமா, சேஷத்தோட பாரதந்திரம் ஏற்றமா, போக்திருத்துவத்துக்கு வைபவமா போக்கியத்துவத்துக்கு வைபவமானா எல்லாமே சம்ஸ்கிருத சொற்கள். இது எதனால்? இதெல்லாம் எழுதப்பட்டது 800 வருஷங்களுக்கு முன்னால், இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. அன்னைக்கு நாதமுனிகள் 9வது நூற்றாண்டில் அவதரித்து எல்லா திவ்வதேச கோவில்களிலையும் அனைத்து கோவில்களையும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை ஓத வேண்டும் என்று ஸ்தாபிச்சுட்டார். அவ்வளவு சுலபத்தில் யாரும் ஒத்துன்று இருந்திருக்க மாட்டா. ஏன்னா அன்னைக்கு சம்ஸ்கிருத கோட்டை. இன்னைக்கே கோவிலில் ஒன்றை மாற்றணும்னா இவ்வளவு சிரமப்படுறோம். அன்னைக்கு எவ்வளவு தூரம் வேதங்களே புழக்கத்தில் இருந்திருக்கும், பெருமையோடு இருந்திருக்கும். அதை போய் இப்போ நாதமுனிகள் இனி திவ்ய பிரபந்தத்தை வேத சமமாக ஓத வேண்டும் என்று ஒரு தமிழ் பிரபந்தத்தை புகுத்த போகிறார். அப்போ அதற்குரிய பெருமைகளெல்லாம் எடுத்து சொன்னாதான் யாருமே ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு பக்தனுடைய வீட்டிலையும் இதை ஓதணும், அதே போல் பெருமாள் சந்நிதியிலையும் ஓதணும்னால் அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. இன்றைக்கே கோவில்களில் ஒரு மாறுதல் கொண்டு வரணும்னால் எத்தனை எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கு. இப்போவானு சமாளிச்சிருவோம், யாருக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாது சுவாமி, சத்தம் போடுவா, ஓங்கி நம்மளும் சத்தம் போட்டால் சரியாக போடும். இது இன்னைக்கு. ஆனால் அன்றைக்கி யாரும் ஒன்றும் தெரியாதெல்லாம் கோவிலில் உட்காண்டிருக்கல. ஒத்தொத்தருமே சதுர்வேத அத்தியனம் பண்ணியிருப்பா. ஒத்தொத்தரும் நியாயசாஸ்திரமோ இதிகாச புராணமோ வியாக்கரணங்களோ அனைத்தும் தெரிந்தவாளாக இருப்பா. நியாயமான முறையில் வாதாடுவா. அப்படின்னு அவர்களுக்கு எடுத்து சொல்லணுமே. காலங்காலமாக சம்ஸ்கிருதத்தை தான் ஓதின்னு இருக்கோம், இன்றைக்கி தமிழை சொல்ல வருகிறீரே ஏன்னால் இத்தனை அர்த்தம் அதில் இருக்குதுன்னு அவளுக்கு புரிய வைக்கணுமோ இல்லையோ. புரிய வைப்பதற்காகத்தான் இத்தனை வியாக்கியானங்களும் பிறந்தன. ஒருத்தர் சம்ஸ்கிருதம்தான் உயர்ந்ததுன்னு வாதாடின்னு இருக்கிறச்சே, இந்த தமிழ் ஏற்றம்னு அவருக்கு நான் புரிய வைக்கணும்னால் அவருக்கு புரிஞ்ச பாஷையில் பேசினா தான் அவர் ஏற்றுப்பார். எனக்கு புரிஞ்ச பாஷையில் நான் எத்தனை நேரம் பேசின்னு இருந்தேன்னாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார். எனக்கு புரிஞ்சது தமிழ், மேலே மேலே உரைகளை தமிழிலேயே எழுதி வச்சுருந்தா அவள் தான் ஏற்கனவே அதை ஏற்றுக்கலையே. அப்போ இந்த தமிழை படித்ததுக்காக ஏற்றுனுடுவாளா? அப்போ அவர்களுக்கு புரிந்த சம்ஸ்கிருதத்தில் என்னென்ன பொருள்களெல்லாம் இருக்குமோ அது அத்தனை இங்கே எப்படி இருப்பார் அதே மாதிரி இருக்கிறது பார், இன்னும் அதை விட நன்னா இருக்கு பார் அப்படின்னு எடுத்து சொன்னத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுண்டு அப்புறம் அவளை தமிழுக்கு கொண்டு வரலாம். ஏற்றுக்கிற வரைக்கும் சம்ஸ்கிருதத்தில் தானே சொல்லி ஆக வேண்டும். அப்போ தான் அவா புத்திக்கு படும். அதனால தான் மணிப்பிரவாளம்ங்கிற முறை. சம்ஸ்கிருதம் தமிழ் இந்த ரெண்டு சேர்த்து தான் வியாக்கியானங்கள் இருக்கும். சில விஷயங்களை தமிழ் சொற்களால் அப்படியே புரிய வச்சிட முடியாது. அந்தந்த சம்ஸ்கிருத சொல்லுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டா தான் அப்படியே மனசில் வாங்கிக்கணும். இந்த பாஷை மாத்திரம் பாருங்க, மொழிபெயர்ப்பு செய்கிற மொழியும் அப்போ அப்படியே இந்த தாய் பாஷையில் என்ன சொல்லப்பட்டதோ அதில் இருக்கிறத நேர இன்னொரு பாஷைக்கு மொழிபெயர்த்துடனா சொல் கிடைக்காது, பல இடங்களில் கிடைக்காது. அதுபோல் இப்போ புருஷகாரகா அதில் தமிழில் சொல்லுன்னு சொன்னால் தேட வேண்டியதுதான், தெரியாது. நேற்றுக்கு ஏதோ போனால் போகிறதுன்னு ஒன்று சொல்லி வச்சேன், உங்கள்கிட்ட சொல்லுனேன். இப்போ அந்த சப்தத்தை புரியறதுக்காக சொல்கிறேன், அப்படியே ஞாபகம் வச்சுக்காதீங்கன்னுட்டு சிபாரிசுன்னு ஒன்று சொன்னேன் இல்லையோ. அதுக்கு ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், சுவாமி சிபாரிசுன்னா என்ன தெரியுமோ? ஸ்ரீ மகாலட்சுமி, பார்ஸ்வம் அருகில். ஸ்ரீ பார்ஸ்வம் பெருமானுக்கு அருகில் மகாலட்சுமி உட்காண்டு பேசுகிறாளாம், அதான் சிபாரிசுன்னு அடிச்சுனார். ஸ்ரீனா லக்ஷ்மியா, பார்ஸ்வம்னா அருகில், பார்ஸ்வத்தில் இருக்காருன்னா அருகில் இருக்காருன்னு அர்த்தம். ஸ்ரீ பார்ஸ்வம்
பெருமானுக்கு அருகில் ஸ்ரீ அமர்ந்து கொண்டு எடுத்துரைக்கிறாரோ இல்லையோ, அதனால சிபாரிசு ஆயிடுத்து. எந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு அடியனை கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார்ங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ அது அர்த்தம் இல்லை. சிபாரிசுங்கிறது ஏதோ ஒரு வார்த்தை வந்துவிடுத்தே தவிர அது ஒன்றும் தூய தமிழ் சொல்லும் கிடையாது. பல சொற்கள் தமிழே வேற்று மொழியிலேருந்து வந்திருக்கும், மருவி வழக்கு சொற்களாக இருந்திருக்கும். வடமொழியிலேருந்து நிறையா வரும். ஆரிய சிதைவுன்னு தமிழர்கள் சொல்கிறா பாருங்க. நிறைய சொற்கள் ஆரிய சொற்களைத்தான் இப்போவும் பயன்படுத்தின்னு இருக்கோம். இதில் இப்போ சம்ஸ்கிருதத்துக்கு தான் இந்த ஏத்தம், அதை இன்னொரு பாஷையில் எடுத்துன்னு போகிறச்சே வேறு எதுலேயும் கிடைக்காதுன்னு மட்டும் அடியும் சொல்ல வரல. இப்போ ரசாயனத்தை பற்றி ஆங்கிலத்தில் படிக்கிறோம், பௌத்திகத்தை பற்றி ஆங்கிலத்தில் படிக்கிறோம். அதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் அப்படியே சம்ஸ்கிருதம் கிடைச்சிருமா? அதுவும் தெரியாது. அந்த பாஷையில் இருக்கிறதுக்கும் இது கிடைக்காது. எங்கே எதுக்கு பிரபாவம் பாருங்க. அறிவியல் கண்டுபிடிப்பு இன்னைக்கு நாம் உபயோகப்படுத்துறது லௌகிகம். இதுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் என்ன சொற்கள் இருக்கோ தமிழில் அதை போல் கிடைக்காது, சம்ஸ்கிருதத்தில் கிடைக்காது. ஆனால் வேதாந்தம், சாஸ்திரம், ஆத்மா, ஒழுக்கம், இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன சொற்கள் இருக்கோ அதுக்கு தமிழ்லையும் கிடைக்காது, ஆங்கிலத்திலையும் கிடைக்காது. ஏன்னா அந்தந்த பாஷை எதை பிரச்சாரம் பண்ணத்துக்காக ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. ஆத்மா, பரமாத்மா, வேதம், இதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் சம்ஸ்கிருதம். ஆங்கிலம் அறிவியல், முன்னேற்றம், அன்றாட வாழ்க்கை, பொருளாதாரம், வாழ்வியல், இதுக்கு தான் ஆங்கிலம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு தான் கற்றுக்கணும், வேறு வழியே இல்லை. இப்போ அதையும் கற்றுன்னு தான் ஆகணும், இதையும் கற்றுன்னு தான் ஆகணும். 3 பாஷை தெரியணும். வடமொழியும் தெரியணும், தமிழும் தெரியணும், ஆங்கிலமும் தெரியணும். இதில் ரொம்ப சுலபம் ஆங்கிலம் தான். ஏன் சுலபம்? முதல்ல 26 எழுத்து தான் இருக்குது, அந்த கஷ்டமே இல்லை. இது 246 எழுத்து, 10 மடங்கு அங்கேயே ஆபத்து ஆரம்பம். எழுத்தே 26, அதை 10ஆல் பெருக்கினா தான் தமிழில் இருக்கிற எழுத்து 247. 247 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். ஆழ்வார்கள் அனைவரும் சேர்ந்து திருவரங்கத்துக்கு சமர்ப்பித்த பாசரங்கள் 247. சரியாக அவ்வளவுதான் பாடியிருக்கா. 11 பாடும் பெருமாள் இல்லையோ, 10 ஆழ்வார்களும் சேர்த்து ஸ்ரீரங்கத்தை பல்லாண்டு பாடியிருக்கா ஒரே பெருமாள். 10 ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட பெருமான் திருவரங்கநாதன் பெரிய பெருமாள். அவருக்கு மொத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 247 பாசரங்கள். தமிழ் எழுத்துன்னு கணக்கு வச்சுக்கலாம், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்னு கணக்கு வச்சுக்கலாம். அப்போ 3 பாஷையுமே தெரிய வேண்டியிருக்கு. லௌகிகன் நன்னா புரியணும்னா ஆங்கிலம் தெரிய வேண்டியிருக்கு, வைதிகன் நன்னா தெரியணும்னா சம்ஸ்கிருதம் தெரிய வேண்டியிருக்கு. அந்த சம்ஸ்கிருத தளவு தமிழ் அனாதியான பாஷை. ஆழ்வார்கள் பாசுரம் தெரியணும்னா தமிழ் தெரிஞ்சாதான். அதனால் 3 பாஷையுமே தேவைதான். இப்போ வியாக்கியானத்தில் 2 சப்தம் சொல்லியிருக்கார், ஸ்வரூபம், ஸ்வபாவம். ஸ்வரூபம்னா என்ன, ஸ்வபாவம்னா என்ன? அந்த ரெண்டையும் தத்துவம் அன்று தகவன்று ஏலோர் எம்பாவாய். ஸ்வரூபந்தான் புருஷகாரம். பிராட்டி புருஷகாரம் பண்ணுகிறாள். அந்த புருஷகாரங்கிற தன்மைக்கு இது சேராது. நப்பின்னை பார்த்து ஆண்டாள் சொல்கிறது, இப்போ உன் புருஷகாரத்துக்கு நீ பண்ணுற காரியம் சேராது. அடுத்தது ஸ்வபாவம்னா தன்மை இல்லையோ, இயல்பு. இயல்பு, தன்மை, கருணை, கிருபை, அதற்கும் இது சேராது. அதனால் உன் ஸ்வரூபத்துக்கும் சேராது, உன் ஸ்வபாவத்துக்கும் சேராது. புருஷகாரமாக நீ இருக்கிறதுக்கும் சேராது, நீ கருணையே வடிவெடுத்தவள்ங்கிறதுக்கும் சேராது. ஏன் அப்படின்னா என்ன பண்ணிவிட்டேன்னு நப்பெண்ணைக்கு எண்ணம். இனி பாசுரத்தினுடைய முதலுக்கு வருவோம். பாசுரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 தான். இப்போ புருஷகாரம்னா என்ன, பிராட்டிக்கு இருக்கிற கருணை கிருப்பைங்கிறது என்ன, இந்த 2ஐயும் கொண்டு நம்ம எப்படி பெருமானிடத்தே சேர விடுகிறாள். இனி பதபதார்த்தம் பார்ப்போம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி. அவதாரிக்கையில் பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார், குத்து விளக்கெரியறதே, கோட்டுக்கால் கட்டெல்லாம் போட்டிருக்கே, மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கிடக்கிறாயே என்று நப்பின்னையை கூப்பிடுதல். கீழே பாசுரம் என்னன்னு முடிஞ்சிருக்கு, அதோட இதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. சீரார் வளைவொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து என்று 18வது பாசுரம் முடிஞ்சு போச்சு. இவா கூப்பிட்ட உடனே நப்பின்னை எழுந்துட்டா. நம்ம குழந்தைகள்லாம் வந்துட்டா, இனிமே எனக்கு தனியாக கண்ணனோட படுக்கை கொள்ளாது, குழந்தைகள் ஏறி படுக்கையில் துவைச்சா தான் தாயாருக்கு பிடிக்கும். என்னதான் ஒரு குழந்தையாக இருக்கட்டும், அப்போ கல்யாணம் இருக்கட்டும், 2 குழந்தைகளாக இருக்கட்டும், குழந்தைகள் ஏறி தொகைக்காத படுக்கை அப்பா அம்மாவுக்கு தனியாக பிடிச்சதுனால் அப்போ ஏதோ சரீர சுகத்துக்காக இருக்கான்னு அர்த்தமே தவிர தாய் தந்தை பெற்றோருங்கிற எண்ணம் வரவே வராது. அது ஆண்டாள் நன்னா சுட்டி காட்டுவிட்டா. தேவரி என்ன தனியாக கண்ணனோட சேனிச்சுட்டு நாங்கள் ஏறினாத்தானே இந்த படுக்கை அப்படின்னு 18வது பாசுரத்தில் சொல்லியாச்சு. புரிஞ்சுனுட்டா நப்பின்னை. நாம தான் வந்து கதவை திறக்கணும்னுட்டு
கண்ணன் இவருடைய கையில் தானே சயனிச்சுட்டு இருக்கார். மெதுவாக கைகளை கண்ணனிடத்திலேருந்து எடுத்துனுட்டு இவள் எழுந்து போய் சீரார் வளையொலிப்ப வருகிறாள். இது இப்போ 18க்கும் 19க்கும் நடந்திருக்குது. நிறையா விஷயம் இந்த பாட்டிலேருந்து அந்த பாட்டுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது வியாக்கியான சங்கத்தியை பார்த்தா தான் தெரியும். சங்கத்தினால் இந்த பாசுரத்திலேருந்து ஏன் அடுத்த பாசுரத்துக்கு போகிறா, அது பாட்டை பார்த்தா சட்டுன்னு நமக்கு புரியாது. இப்போ கிழிய ஒரு இடம் சொன்னோம் இல்லையோ, பங்கைய கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய் என்று வாசல்லேருந்து சொன்னால் உள்ளே இருக்கிற உடனே உள்குரலில் பங்கைய கண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அந்த குரல் ரொம்ப இனிமையாக இருந்தது. அடுத்த வீட்டில் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோன்னு பாடினாள் என்று கிழியே பார்த்தோம். அதை போலத்தான் இங்கேயும் ஏதோ நடக்கிறது. இப்போ 18வது பாசுரத்திலே செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாயின்னு பிரார்த்தித்தாள். அவளும் படுக்கையிலேருந்து எழுந்து வருகிறாள். அப்போ பெருமான் பார்த்தவர், என்ன இவ போய் பேர் வாங்கிடுவ போல் இருக்கே, நாம ரட்சித்தோம்னு பேர் இருக்கணுமா, நப்பின்ன ரட்சித்தாள்னு பேர் இருக்கணுமா? பேர் நமக்கு தான் வரணும். இது போட்டி. இப்போ நமக்கு என்ன தோணும்னா, 2 பேரும் போட்டி போட்டுண்டு கை விட்டுடுறதுக்கு பாடுபடுறாளா, இல்லை 2 பேரும் போட்டி போட்டுண்டு கை கொள்ளுவதற்கு பாடுபடுகிறார்களா, இவ சேர்த்துக்க போகிறாளா விட்டுட போகிறாளான்னா 2 பேருக்கு நம்மளை சேர்த்துக்கிறதுல தான் போட்டி. நப்பின்ன முதல்ல தான் ரட்சிக்கிறேன்னு வந்தாள். பெருமானுக்கு அது பிடித்தமில்லை. அதனால் அவள் படுக்கையிலேருந்து எழுந்திருக்கிறச்சேவே தன்னுடைய அகன்ற திருமார்பாலே நப்பின்னையை அணைத்து பிடித்து திரும்ப படுக்கையில் தள்ளிவிட்டார். வெளியில் இருக்கிறவாளுக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் பார்க்குறா, என்ன நப்பின்னையை காணும், என்ன நடந்திருக்கும்னு ஆண்டாள் யூகிச்சுட்டா. இவ எழுந்து வந்திருப்போ இதில் பிடித்தமில்லாத கண்ணன் தாந்தா ரட்சிக்கணுங்கிற ஆசையாலே அவளையே திருமார்பால கட்டி கீழே பிடிச்சி தள்ளியிருப்பார். அப்படின்ன உடனே அந்த திருமார்பு நினைவுக்கு வந்தது. வந்த உடனே அடுத்த பாசுரம், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய், மலர்ந்த திருமார்பனே வாய்த்திர. வியாக்கியானத்தில் விசாரித்தார், எப்பவுமே அது மலர் மார்பு தானே, இப்பென்ன மலர் மார்பா வாய்திரவாய், பெருமானுடைய திருமார்பு எப்பவானு சுருங்கி இருந்து இப்போ மலர்ந்து படுத்தான் அண்ணா. ஆமாம், இப்போது மலர்ந்த மார்பத்தான் ஆண்டாள் கூறுகிறாள்னு எழுதினார். எப்போதும் பெருமான் இருக்கிறபடி தான் இருப்பார். நமக்கு தான் ஒரு 10 ரூபாய் இன்னைக்கு கிடச்சிதுன்னு சொன்னால் முகம் பிரகாசமாக இருக்கும், நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டா முகம் ரொம்ப அழுதுண்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம நிலை. பெருமானுக்கு என்ன திடீர்னு மார்பு மலரும், திடீர்னு மார்பு குறிஞ்சு போயிடுமா? அவர் என்ன எப்பவான்னு சிரிப்பார், மற்ற பொழுதெல்லாம் அழுதுன்னு இருப்பாரா? எதுவும் இல்லை, மாறுதலே இல்லையே. அவர் இருக்கிறாப்பில் தான் இருக்க போகிறார். அப்போ மலர் மார்பான்னு சொன்னால் மாறுதல் உண்டா? திருமார்பு மலருமானால் இப்போ மலர்ந்த திருமார்பான். இப்போ ஏன் மலர்ந்தது? பிராட்டி எழுந்திருந்து போகிறச்சே நீ போகக்கூடாது, நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் திருமார்பால் அவளை அணைத்து கீழே தள்ளினாரோ இல்லையோ. அப்போ நப்பின்ன பிராட்டியினுடைய திருமார்பு இவர் மார்பு வேலை அழுந்தித்தான். அழுந்தின உடனே அந்த ஸ்பர்ஷ சுகத்தால் மலர்ந்த மார்புங்கிறார். இது எப்போதும் மலர்ந்திருக்கிற மார்பு இல்லை, இப்போ நப்பின்னை அணைத்து கொண்டு அதனால் மலர்ந்தது. மறுபடியும் சந்தேகம் வரும், இத்தனை நேரமும் நப்பின்னை அணைச்சின்னு தானே படுத்திருந்தார், அப்போ மலராத மார்பு இப்போவா? இப்போ பெருமாளுக்கு ஒரு புது சந்தோஷம் வந்திருக்கு. நம்ம குழந்தைகள் வாசலில் வந்து நின்று கூப்பிட்ட உடனே தாம் போய் ரட்சிக்கணும்னு முதல்ல எழுந்திருக்கிறாளே, இவள்னா தாய் அப்படின்னு ஏற்கனவே அவளை பற்றி ரொம்ப ஆனந்தமாக நினச்சிட்டு இருக்காரோ இல்லையோ. அந்த ஆனந்தம் அவள் பெருமிதம் பெருமாள் மனசில் பட்டுண்டே இருக்கிறச்சே அவளும் வந்து அணைத்து கொண்டாளோ இல்லையோ. அந்த பெருமை அவள் பார்ல பிரவகித்து மலர்ந்த மார்பாயிட்டார். அதனால தான் மலர் மார்பா வாய்திரவாய். பகவானுடைய திருமார்பும் மலரும், சாமான்யமாக மலராது குவியாது. வாமனமூர்த்தியை பற்றி ஏது ஒரு சந்தேகம். சின்ன காலை காட்டினார், பெரிய காலால் அளந்தார்னால் அப்போ சுருங்கி இருந்தவர் வளர்ந்தார்னு ஒத்துக்கணுமே. பெருமானுக்கு சுருக்கமும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது, விருத்தி ஹிராசங்கள் கிடையாது. விருத்தி அடைகிறதுனா வளர்றது. நன்னா இப்போ திருப்பாவே இந்த மாதம் முழுக்க மார்கழி மாதம் குளிர் மாதம் நித்தியம் பொங்கல், அதுவும் நெய்யை நிறையா குத்தி குத்தி பொங்கல் கோவிலில் கொடுத்துட்றா. இது வெளியில் போனப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் 9 மணிக்கு போகவே என்னெல்லாம் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி வச்சுருக்கீங்களோ இந்த மாதம் அநேகமாக நடக்காது. ஆறும் போகிறதில்லை, ஒரு குளிர் பனி பெய்யுறதுங்கிறதுக்காக போக மாட்டோம். இங்கேயானா வந்தால் நெய் விட்ட பொங்கல். நெய் விட்டன்னு 2 அர்த்தம் உண்டு. நெய்யை நிறையா விட்ட பொங்கல், நெய்யை விட்டுட்ட பொங்கல். நெய்யே குத்தாத கொடுத்தா அப்படின்னு பணங்காசு வசதி இல்லைன்னு விட்டா அப்போ நெய்யே இருக்காது. இப்போ சில இடத்துல பார்த்தா பொங்கல் தளிகை விடுறேன்னு வா,
அதை 2 படி பொங்கல் பண்ணிவிட்டு கால் அழகு நெய் கொண்டு கொடுத்தாள்னா அப்படி இப்படி நெய் விட்ட பொங்கலாக தான் இருக்கும் அது. அப்போ அந்த பெருமாள் எப்படி அமுது செய்தாரோ நமக்கு தோணி போடும். சில இடத்துல தத்யோனம்னுவா, கோவில் பொறிச்ச உச்சி காலம் இந்தாங்க தத்யோனம் கொடுத்தா ததியே இருக்காது, அன்னம் தான் இருக்கும். தத்யோனத்தில் தயிர் இருந்தால் தானே தத்யோனம்னு சொல்ல முடியும். அதில் வெண்ணெயை சேர்த்து ததியை சேர்த்து பிசையணும். நிறைய நெய் குத்தரா. இந்த நாள்லெல்லாம் கோவில்களில் ஓரளவு பிரசாதம்லாம் நன்னா பண்ணிவிட்றா. எது இருக்கோ நன்னா இப்போ பக்தர்கள்லாம் வரா, காணிக்கை செலுத்துறா. தேவஸ்தானத்தார் நடத்துகிறவாளுக்கும் திருப்தியாக இருக்குது. ஒரு சில கோயில்கள் ரொம்ப கிராமப்புறத்தில் இருந்தால் இன்றைக்கும் கஷ்டம்தான். நகரப்புறத்தில் இருந்துவிட்டா பெருமாள் ரொம்ப பாக்கியம் பண்ணினவர் போல் இருக்கு சுவாமி அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். இது நம்ம பாக்கியம் இல்லை, இது பெருமாளுடைய பாக்கியம். அவர் பார்த்து நமக்கு புண்ணியம்னா நன்னா இருப்போம்னு தெரியும். ஒருவேளை இது நம்ம அடிக்கடி இது பெருமாள் புண்ணியம், ஏதோ கடவுள் புண்ணியத்திலேன்னுவோம். அப்படின்னு கடவுள் புண்ணியம் பண்ண போகிறாருன்னு அர்த்தமா, இல்லை கடவுள் நமக்கு புண்ணியத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தமா? அவருக்கு புண்ணியமும் கிடையாது, பாப்பமும் கிடையாது. அவர் கர்மங்களே தீண்டாதவர். நமக்குத்தான் கர்மங்கள் தீண்டுமே தவிர பகவான் அகர்மவசியன். எதுக்காக சொல்ல வந்தேன், மலர்தலோ குவிதலோ பெருமானுக்கு இல்லை. ஆனால் இங்கே நப்பின் நப்பிராட்டினுடைய திருமார்பு பட்டவுடன் மலர்ந்தான். வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். ஆண்டாள் அவனை பார்த்து கேட்கறது, திருக்கைகளாலே திருமார்பாலே கட்டி அணைச்சி அவளை கீழே தள்ளிவிட்டே. அவள் திறக்கிறேன்னு சொன்னால் அதை தடுத்துட்டேன். நல்ல காரியம், நல்ல கருணை. அது சரி, அவளைத்தான் பிடிச்சி தடுத்துட்டியே, நீ யான்னு ஒன்று செய்யக்கூடாதா? இருந்த இடத்துல இருந்தாவது வாயை திறந்து மாசுச்சகான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என்றோ ஒரு அர்ஜுனனுக்கு மாசுச்சகா சொன்னியே, சோகப்பட்டான்னு தானே அவனுக்கு கூறினாய். இப்போ எங்களுக்கு நீ கிடைக்கலேன்னு சோகப்படுறமே, அப்போ நாங்களும் சோகப்பட வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஆணாக இருந்தால் தான் சொல்லுவ போல் இருக்கு, அபலகள் பெண்ணாக இருந்தால் சொல்ல மாட்ட போல் இருக்கு. ஓ பெரிய காண்டீவதாரி வில்லாளியாக இருந்தால் தான் சொல்லுவ போல் இருக்கு. எங்களுக்கெல்லாம் ஏதுன்னு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் போல் இருக்கு. சண்டையை போட்டு முடிச்சுவிட்டு ராஜ்யத்தாள்றேன்னு ஒன்றை விட்டுட்டு போயிட்டானே, அவனுக்கு தான் சொல்லுவ போல் இருக்கு. உன் கூடையே இருக்கணுங்கிற எனக்கு சொல்ல மாட்டேன் போல் இருக்கு. அர்ஜுனன் சண்டை முடிஞ்ச உடனே கண்ணனுடைய இருந்தான், தாமாட்டுக்கு ராஜ்யத்தாள போயிட்டான், அவனுக்கு மாசுச்சகா சொல்கிறேன். ஆனால் உன்னோட இருக்கணும், உன்னை பிரியவும் கூடாது, நிமிஷ பிரிவும் தாங்காதுன்னு இருக்கிற எங்களுக்கு மாசுச்சகா சொல்ல மாட்டேங்கிற. வாய் திறவாய், அதுக்கு தான் வாயை திறக்கணும்னு பிரார்த்தனை. வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். நப்பின்னையை பிடித்து படுக்கையில் கிடத்துட்டியே, போனா போகிறது, அவளை தான் வரவிடலை, நீயாவது வாயை திறக்கக்கூடாதோ? கண்ணனுக்கு அது காதில் விழுந்துடுச்சு. ஓஹோ, இருக்கிற இடத்துலேருந்தே மாசுச்சகா சொல்லலாம் போல் இருக்கு, வாயை திறக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு வாயை திறக்கணுமோ இல்லையோ? மாசுச்சகாங்கிறதுக்காக வாயை திறந்தா பக்கத்தில் நப்பின்னை பார்த்தாலாம். இவர் என்ன இப்போ தாம் பேரை வாங்கி கொள்ள பார்க்கிறார்? நாம திறக்க போறச்சே கூடாதுன்னு பிடிச்சி தள்ளினவர் இப்போ இவர் போய் வாங்கினுடலான்னு பார்க்குறாருன்னுட்டு வாயே திறக்க மாட்டாளா நப்பின்னு. இவரானும் வாய் திறந்து பேசி கட்டப்பட்டு ராவணனோட சண்டை போட்டு கும்பகர்ணனோட சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் சீதைக்கு வழக்கம் கண்ஜாட தான் எல்லாமே, பேச வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப பெரிய மனுஷா, அவன் நினச்சா காரியம் நடந்துடும். கண்ணு புருவத்தை திருப்பினா காரியம் நடந்துடும், நாக்க சேர்ந்தா காரியம் நடக்கும். நாம இருந்தால் பேசி 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 தொண்டை தண்ணி வெத்தி போய்டும், காரியமே நடக்காது. இது நம்மாட்ட இருக்கிறவாளுக்கு. ஆனால் சீதைக்கு அப்படியா? இப்போ ருக்மிணி தேவியோ நப்பின்ன பிராட்டியோ கண்ஜாட காட்டினா காரியம் நடந்துருமோ இல்லையோ? தது இங்கித பராதீனா விதத்தே கிலம் என்று கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். பிராட்டியினுடைய புருவ நெருப்பி எப்படி போகும்னு பெருமாள் அதையே பார்த்துட்டு போகிறான். அவர் என்ன சொல்கிறார், நான்முகன் உலகத்தை படைக்கிறாரோ இல்லையோ பிரம்மா, படைக்கிறச்சே அவருக்கு ஒரு பிரமாணம் வேணுமே. எதை வைத்து கொண்டு படைப்பார்? 4 வேதங்களை கூறிக்கொண்டே படைப்பார். அதுக்கு தான் 4 முகம் இருக்குது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். 4 வேதங்களை ஓதிக்கொண்டே படைப்பு தொழிலை தொடர்றார். அவருக்கு அந்த வேதம் நின்று போச்சு, படைக்கிறதுக்கு வராது. வேதத்தை பார்த்துட்டே தான் படைக்கணும். அதை போல் பகவான் சிருஷ்டிக்கிறாரோ இல்லையோ? ஆதி காலத்திலே பிரம்மாவையே பகவான் சிருஷ்டிக்கிறாரோ இல்லையோ? அப்படி சிருஷ்டிக்கிறச்சே அவருக்கு எது பிரமாணம்? வேதத்தை வச்சுன்னு தான் பெருமாள் படைப்பறா, இல்லை வேறு ஏதான புஸ்தகம் இருக்கா அதை பார்த்து படைப்பறான்னா? அவர் ஒரு இடத்துல பார்த்துட்டே இருப்பாரான். மகாலட்சுமியினுடைய புருவம், அந்த புருவத்தையே பார்த்து அது மேல் நோக்கி வசந்ததுன்னா உயர்ந்த தேவர்களெல்லாம் படைச்சிருவாராம். அது நடுவாக இருந்ததுன்னா சுமாராக இருக்கிற மனுஷால படைச்சிருவாராம். அது கீழே வந்ததுன்னா நம்ம மாட்டா இருக்கிறவாளை படைச்சிருவோம் இன்னும் வச்சுக்க வேண்டியதுதான். அப்போ அவருடைய புரு யத் ப்ரூபங்காக பிரமாணம் ஸ்திரச்சரச்சரணா தாரதம்யே முராரே. ஸ்தாவரம் ஜங்கமம் அனைத்தையும் பகவான் படைக்கிறார். பிராட்டியினுடைய புருவ நெறிப்பை பார்த்து அங்கீகாரிபிர் ஆலோகைஹி சார்த்தயந்தை கிருத்தோஞ்சலி.
மொத்த படைப்பையும் முடிச்சுட்டு அந்த புருவத்தை பார்ப்பறான். பிராட்டி கண் குளிர ஒரு தரம் நன்னா இருக்கு அப்படிங்கிறாப்புல ஒரு வாயை திறந்து சொல்ல மாட்டாளாம், நன்னா இருக்குங்கிறாப்புல சொல்லுவானாம். அது சொன்ன உடனே தாம் பட்ட சிரமம் அத்தனைக்கும் அப்பதான் பரிசு கிடைப்பாப்புல திருப்திப்படுகிறான் பெருமாள். ரொம்ப பெரிய காரியம், சிருஷ்டி முடிஞ்சு போச்சு. இந்த சிருஷ்டிக்கு என்ன பரிசுனால் நன்னா இருக்கு அப்படின்னு வாயை கூட சொல்லாம கஞ்சாடை காட்டுறாளோ இல்லையோ, அப்ப அந்த ஜாடைக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். அதை பார்த்துட்டே பெருமான் எப்போதும் பொழுதுபோக்குகிறார். இப்ப ஆண்டாளுக்கு அது தோணி போச்சு. நப்பின்ன ஏதோ கஞ்சாடை காட்டியிருக்கா. என்னவெனில், நான் திறக்க போகிற சமயத்துக்கு வாண்டான்னு சொன்னீர், என்னை கட்டிப்பிடித்து படுக்கையில் தள்ளினீர். இப்ப நீர் மட்டும் மாசுசகான்னு சொல்றதுக்கு வாயை திறக்கிறீரே. வாய் வாய் எழுதியிருக்கார் வியாக்கியானத்தில். அப்படியே வாய் வாய்னா ஒரு குழந்தை அழும், நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், அடிக்கிறதுக்காக கொய்யானா அழுமொல்லி வாயில் போடுவேன். அழுதியானா சரி நான் அதை தான் கையில் போடுவேன் என்றாலும் இல்லையோ, அதை போல் வாய் வாய்னா வாயை திறந்தா தெரிய செய்திங்கிறமே. அதை போல் நப்பின்ன பிராட்டி வாய் வாய் என்று இப்படி கண்ணால் ஜாட காட்டினாலும் உடனே வெளியில இருந்த ஆண்டாளுக்கு நப்பினுடைய கண்ணு தெரிஞ்சு போச்சு. அவ கண்ணால் கண்ணனை சொன்னாலும் இல்லையோ, திறக்காதே வாயை திறக்காதே மாசுச்சஹா சொல்லக்கூடாது, நாம் போறச்சே தடுத்தேனுட்டு கண்ணன் வாய் திறக்க பார்க்கிறார். வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய். உடனே ஏன் நப்பினுடைய கண்ணை பாடணும்னால் இவர் வாயை திறக்க போனதுக்கு அவ கஞ்சாட காட்டுறா, வாயை திறக்கப்படாது அப்படின்னு சொல்றாளாம். அதனால மைத்தடங் கண்ணினாய், மை எழுதப்பட்ட அகன்ற கண்ணு படைத்தவளே. ஆனால் ஆண்டாள் பாசன் என்ன தெரியுமோ, இந்த மையை நீ எழுதின்றது நாங்கள் மையிட்டு எழுதுவோம்னு பாட்ட ஆரம்பித்தோமே, இப்போ 19க்கு வந்துட்டோம். கீழே 2வது பாசுரத்தில் மையிட்டு எழுதுவோம்னு தொடங்கித்து. ஆண்டாள் பிரார்த்தனை, மையிட்டு எழுத மாட்டோம், மலரிட்டு முடிக்க மாட்டோம், பால் உண்ணோம், நெய் உண்ணோம். இதெல்லாம் என்ன? அனுபவத்தை குறைச்சிண்டு சந்தோஷத்தை குறைச்சிண்டு நோன்பு நோக்கிறதாத்தான் அர்த்தம். 30 நாள் நோன்பு நோர்த்தா என்ன கிடைக்கணும்? அப்புறம் மையிட்டு எழுதணும், மலரிட்டு அலங்கரிக்கணும் கண்ணனோட சேர்த்து. அதுக்கு தானே இந்த நோன்பே. நாங்கள் இப்போ நோன்பு பண்ணி எங்கள் விரதத்தெல்லாம் நல்லா குறைச்சிக்கிறது எதுக்கு? ஹிரண்யகசிபு நீண்ட தபஸ் பண்ணினான், அதே போல் நாரதர் நீண்ட தபஸ் பண்ணினார். யார் எதுக்காக வேணா இருக்கட்டும், தபஸுங்கிறச்சே நம்மளை வருத்திக்கிறோமோ இல்லையோ, வருத்திக்கிறது எதுக்குன்னால் சேர்த்து வச்சு இன்பம் அடையணுங்கிறதுக்காகத்தானே. அதே போல் நாங்கள் இப்போ தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், மையிட்டு எழுதும். ஆனால் மையிட்டு எழுதாமல் இருக்கிறது எதுக்கு? நீ பார்த்து கண்ணனிடத்தில் சொல்லி அவனை பெற்று கொடுத்து எங்களை நன்னா மையிட்டுக்க சொல்லுவேன்னா நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் நீ என்னமோ பண்ணிட்டு தெரியுமோ, அதுக்கு பண்ணாமல் நீ மையெழுதின கண்ணை வச்சிருந்து வாயை திறக்காதேன்னு அவனை சொல்கிறையே, அது நியாயமா? மைத்தடங் கண்ணினாய், உம்முடைய கண்ணில் மை எழுதப்பட்டது எதற்கு தெரியுமா? 2த்துக்காக இருக்கலாம். கண்ணனை ஜாட காட்டி எழுந்திருக்காதேன்னு சொல்கிறதுக்கா? இல்லை, அந்த மை எழுதின கண்ணால் நப்பின்ன கண்ணனை பார்க்கணுமா, அவர் கோபத்தோடு இருக்கிறத மாற்றணுமா, இவனை க்ஷிபாமின்னு சொல்லிட்டு இருந்தால் ததாமின்னு ஆக்கணுமா. அதுக்குத்தான் உனக்கு கண்ணழகு. உன் அழகு எதற்கு? பெருமானுடைய கோபத்தை மாற்ற. ஆனால் இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் வரேன்னாலும் தடுத்துட்டு இருக்க. நன்னா இருக்கு உன் கண்ணழகு. இங்கே மைத்தடங்கண்ணினாய்னு சொன்னாய், என்ன அழகான மை எழுதப்பட்ட அகன்ற கண் படைத்தவளே என்று பொருள் இல்லை. நன்னா இருக்கு உன் மைத்தடங்கண் அப்படின்னு அர்த்தம். இப்போ அழகா எழுதின்னு இருக்கியன்னா எதுக்கு உனக்கு மைத்தடங்கண்? பெருமானை திருத்தி எங்கள்கிட்ட வர வைக்கிறதுக்கு மைத்தடங்கண்ணா, வந்தவரை தடுக்கிறதுக்கு மைத்தடங்கண்ணா. ஆக வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய், நீ உண்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். நீ தேவரீர் புருஷகாரபூதையான தேவரீர் உண்மணாளனை, தேவரீருடைய மணவாளனான கண்ணனை, உண்மணாளனை. பாட்டில் ஏதோ கொஞ்சம் கோபம் தெரியுது. இப்போ மணாளனைன்னு சொல்லியிருந்தா போகிறோம், ஏன்னா இவர்களுக்கு மணாளன் தானே. இவ வேண்டிட்டு வந்திருக்கிறதே என்ன? கண்ணன் எங்களுக்கு மணவாளனாக இருக்க வேண்டும், கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு. ஆனால் இப்போ நப்பினை பார்த்து சொல்கிறது என்ன? நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட விட்டாய்கான். நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறது உனக்கும் எங்களுக்கும் பொதுவாக கண்ணனை மணவாளனாக்கிடுவேன்னு நினச்சின்னு வந்தோம். ஆனால் நீ மனசில் ஒரு திட்டம் வச்சுட்டு இருக்க போல் இருக்கு, அவன் என் மணவாளன், நான் எதுக்கு வாழ கொடுக்கணும் அப்படின்னு நப்பின்ன நினச்சிட்டு இருக்கா போல் இருக்கு. அதை குத்தி காட்டுறாப்போ உன்மணாளனை தெரியுமே, உன்மணவாளனாவே இருக்கட்டும். மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான். எவ்வளவு நேரத்துக்கு எழுந்திருக்காம பிடிச்சி வச்சுட்டு இருக்க போறே? எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான். அவன் தூங்குறதுலேருந்து எழுந்திருக்காம வச்சுருக்க போறியா? எத்தனை ஏலும் பிரிவு ஆற்ற இல்லாயால்
கண்ணனை நீ சேர்ந்திருக்கிறீர்களே, ஒரு நிமிஷம் கூட அந்த பிரிவை ஆற்ற முடியாதான் அப்பின்னையால். நிமிஷ பொழுது கண்ணனை விட்டு பிரிந்தால் உடம்பு வெளுத்து போயிடுமா, அவருக்கு ஜுரம் கண்டு போயிடுமா. தமிழர்கள் அந்த நாள்லேருந்து இலக்கியத்திலே பசலை நோயின்னு ஒன்று சொல்லுவா. பசலை நோயின்னா நாயக்கனை விட்டு பிரிந்த காதலி, காதலிக்கு உடம்பு வெளுத்து போயிடும், ஜுரம் கண்டு போயிடும், இளைத்து போகிறார், பால் கசக்கும், படுக்கை வெறுக்கும், நிலா வெப்பமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி இலக்கியத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, பாலே கசக்கிறது, நிலாவே ஒரே சூடாக இருக்குன்னா. இப்போ அந்த நாள் இலக்கியம் இதை போல் ஒரு பாவங்கள்லாம் கூட இப்போ ஆர்ட்டியும் பார்க்குறதே இல்லை. இப்போ ஓட்டம் 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 ஒரே விஷயந்தான் இப்போ பார்க்குறமே தவிர இதை போல் நிதானமானாலே இப்போ உங்களுக்கே தோன்றது பாருங்கள். ஆமாம்மா இதெல்லாம் அந்த நாள் இலக்கியத்தில் படிச்சிருக்கோம், இப்போ யாருக்கும் அதெல்லாமும் கிடையாது. இப்போ பேச்சு எங்கெங்கோ காதல் காதல்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கலாமே தவிர இப்போ உண்மையாக இலக்கியத்தில் எப்போ இப்படி பார்த்துருக்கோமோ அந்த உண்மையெல்லாம் இப்போ இருக்கான்னா ஏதோ வேகம் ஓட்டம் போயிட்டு இருக்கோம் இந்த காலத்துக்கு தகுந்தா போலே அது. ஆனால் அப்போ சாதிக்கிறார், மைத்தடங்கண்ணினாய் நீயுண்மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால். ஒரு நிமிஷம் கண்ணன் அணைச்சின்னு இருக்கிறத நெகிழ்த்தா கூட எத்தனை ஏலும் பிரிவு ஆற்ற இல்லாயால் அந்த பிரிவை கூட நான் பின்ன தாங்க மாட்டாளாம். உடனே ஜுரம் வந்துருமா, உடனே திருமேனி வெளுத்து போயிடுமா, உடனே இழைச்சி படுவலாம், கையில் இருக்கிற வளையெல்லாம் கழண்டு கீழே வந்துருமா. அந்த அளவுக்கு பிரிவாற்றாமல் தாங்காதவள். எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று. இது உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு சேராது, இது உன்னுடைய ஸ்வபாவத்துக்கும் சேராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் வரேன்னு சொல்லச்சே தடுத்து பிடிச்சு நீ படுக்க வச்சிருக்கியே, இது உன் புருஷகாரங்கிற ஸ்வரூபத்துக்கு சேருமோ? இது உன்னுடைய கிருபைங்கிற ஸ்வபாவத்துக்கு சேருமோ? புருஷகாரம் பண்ணுபவள் சேர்த்தன்னோ வைக்க வேண்டும், விலக்கியா விடுவாய். கிருபையே இருக்க வேண்டியவள் எங்களை மன்னித்தன்னோ ஏற்க வேண்டும், விலக்கியா விடுவாய். அதனால புருஷகாரத்துக்கும் சேராது, உன்னுடைய ஸ்வபாவத்துக்கும் சேராது. தத்துவமன்று தகவன்று ஏலோர் எம்பாவாய். இது பதபதார்த்தம், அந்தந்த சொல்லுக்கு இருக்கிற அர்த்தம். இப்போ 2 சொல் பார்த்துருவோம். புருஷகாரம்னா என்ன, பிராட்டி அதை என்ன செய்கிறாள்? புருஷம் கரோதி இதி புருஷகாரஹா, புருஷம் கரோதி இதி புருஷகாரஹா. புருஷனை ஆக்குகிறாள், அதனால் புருஷகாரம். புருஷனை ஆக்குறதுன்னா என்ன? புருஷம் கரோதி இதி புருஷகாரஹா. 2 பேர் புருஷனாக இருக்கணுமா, ஆனால் 2 பேர் இருக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறார். அவர்களை புருஷனா பிராட்டி மாற்றுகிறாள். 1 கோட்டி நாம புருஷர்களாக இருக்கணும், இருக்க மாட்டேங்கிறோம். இன்னொரு கோட்டி பரமாத்மா, அவர் புருஷோத்தமன், அப்போ அவர் புருஷனாக நடந்துக்கணும், அவரும் புருஷனாக நடக்க மாட்டேங்கிறார். இந்த 2 பேரையும் திருத்தணும் இல்லையோ? அந்த திருத்தி புருஷனை புருஷனாக ஆக்குகிறாள். புருஷன் கரோதி இதி புருஷகாரஹா. நாம் என்ன புருஷனாக நடந்துக்கணும்? முதல்ல இங்கே நாம்னு சொல்லும்போது ஜீவாத்மாக்கள்னு ஞாபகம் வச்சுங்க. இது ஆணோ பெண்ணோ எதை பற்றி இங்கே பேச்சில்லை. என்ன புருஷனை ஆக்கறான்னு சொன்னாலே சந்தேகம் வந்துடும். ஓ, இந்த பாட்டுக்கு பெண்களுக்கு இடமே இல்லை போல் இருக்கே. இப்போ மகாலட்சுமி பெண்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லையானால் தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம். புருஷன்கிற சப்தம் ஆத்மானு குறிக்கும். எப்படி புருஷன்னா ஆணாச்சேனால் இல்லை. புரி சேதேதி புருஷா. புறம் ஹிருத் புண்டரீகம் பட்டணம், நம்ம ஹிருதயங்கிற தாமரை பட்டணம், அதற்குள் தானே ஜீவாத்மா படுத்திருக்கிறார். புறத்தில் படுத்திருக்கிறபடியால் புருஷன். புரி சேதே இதி புருஷா. புரினா பட்டணம், அந்த பட்டணத்தில் படுத்திருக்கிறபடியால் புருஷன். அப்போ ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் புருஷன். இதில் ஆண் பெண் ஜட்டாயு கஜேந்திரன் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த புருஷர்கள் புருஷர்களாக நடந்துக்கணும். அப்படின்னா என்னன்னால் ஒரு இப்போ நஜ புருஷனுக்கு வரேன் அப்படின்னா உலகத்தில் சரீர புருஷர்கள் சொல்கிற இல்லையோ, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்குன்னா, புருஷன்னா அக்ரகாமி புருஷா, அக்ரகந்தா புருஷா. ஆண் பெண் கணவனும் மனைவி 2 பேரும் வீதியில் நடந்து போயிட்டு இருக்கான்னு வச்சுங்க. யார் 1 அடி முன்னே நடக்கிறானோ அவன் புருஷன்கிறது. இதெல்லாம் அந்த நாளில் சொல்லியிருக்கு, என்ன ஏதான்னு கேட்காதீங்க. இப்போ 1 அடி யார் முன்னால் நடக்கிறானோ அவன் புருஷன்னு சொல்லிடுத்து. இப்போ இந்த 1 அடி முன்னால் நடக்கிறதுன்னு என்ன தெரியுமோ? ஜீவாத்மாக்கள் பகவான் கேள்விப்பட்டவுடன் நான் முன்னேன்னு வரணும். நான் தோ சரணன் நான் இருக்கிறேனே, என்ன கைகீர உண்டோ அடியே பண்ணுறேனே அப்படின்னு முன்னாடி வரணுமோ இல்லையோ? இந்த விஷயத்தில் ஆண் இல்லை பெண் இல்லை யாராக இருந்தாலும் ஜீவாத்மா அவ்வளவே. இப்போ புருஷ சப்தத்துக்கு அர்த்தம் எடுத்துக்கிறதுக்காக பார்த்தோம். அதனால ஜீவாத்மாக்கள் முன்னடக்கணும். பெருமான்னு சொன்னாலோ கைங்கரியம்னு சொன்னாலோ இதோ நமக்கு அவர் எத்தனை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஆவலோட வரணும் இல்லையோ? இந்த ஜீவாத்மாக்கள் புருஷனாக நடந்துக்க மாட்டேங்கிறாளாம்.
அப்படின்னா முன்னோக்கி வர்றதில்லை. இவ எதை வைதிகம்னு சொன்னாலும் இது என் நேரத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கே சுவாமி, வேலைக்கு போகிறத விட்டுட்டு வர வேண்டியிருக்கு, நம்ம எங்கெங்கேயோ எத்தனை முக்கியமான பணிகள் அலுவல்கள்லாம் வச்சுட்டு இருக்கோம், கடமை அழைக்கிறது, இது எல்லாரும் சொல்லிடுவா, கடமை அழைக்கிறது, அதனால் இன்றைக்கி நான் போக வேண்டியிருக்குன்னா பெருமாள் சிரிச்சுட்டே இருக்கார். நம்ம கடமை, நீ சரீரம் வாழ்ந்ததுக்கு கடமையே கிடையாதா? எங்கிட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டதுக்கு கடமை கிடையாதா? நாளைக்கு உனக்கு உள்ளேயே எத்தனை அனாதி காலமாக உன் ஹிருதயத்துக்குள்ளே உட்காண்டு எப்பவான ஒரு துளி நல்லது பண்ண மாட்டியான்னு காத்துட்டுருக்கேனே, அதற்கு கடமை கிடையாதா? அப்போ இந்த கடமையெல்லாம் சௌகரியமாக மறந்துட்டு 1ஆம் தேதி கடமை இருக்கே, வாங்கணுமோ இல்லையோ, போனால் அவர்கிட்ட தானே கொடுப்பார், அந்த கடமையை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு கடமை அழைக்கிறது, பணி அழைக்கிறது அப்படிங்கிறதுக்காக போய்டுறோம் இல்லையோ. இதை பிராட்டி பார்க்கிறாள். இவன் என்ன புருஷனா பகவான்னு சொன்னால் முன்னோக்கி நடக்கிறத விட்டுட்டு பின்னாடி போகிறானே என்று தாயார் பார்த்து, ஓஹோ இந்த புருஷனாக நடந்துக்கலேன்னு முடிவு பண்ணுறார். அப்போ இந்த ஜீவாத்மா அபிமுகனாக போனோம் இல்லையோ, பெருமானை நோக்கி போக வேண்டும். அப்படி போகாமல் பின்னாடி கால வைக்கிறான். இவனை என்ன பண்ணலாம்? புருஷனாக ஆக்கணும் என்ன இந்த ஜீவர்களை கட்டாட்சிக்கிறாள், யோசிக்கிறாள். தாயார் எப்பவுமே ஒரு பிள்ளை ஏதானு தப்பு பண்ணிட்டு வந்ததுன்னா கூட, பெண்ணாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும், சட்டுன்னு கோவிச்சுன்னு அடிச்சிட மாட்டா. தகப்பனார் ஒன்று விசாரிக்காமல் பட்டுன்னு ஒன்று வச்சுடுறாரோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி தாயார் இது இந்த மாதிரி நடந்ததுன்னா என்னத்தினால என் பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு உடனே கேட்டு அதை பார்த்து மெதுவாக அப்போ விட்டுட்டு சாப்பாடெல்லாம் முடிந்த பிற்பாடு மெதுவாக அந்த பொண்ணை அழுதுண்டு படுத்துக்க போகிற சமயத்துக்கு கிட்டக்க போய் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு, நான் பார்த்து எல்லாத்தையும் சரிப்படுத்தி விடுறேன் அப்படின்னு கேட்டால் அது கேவி விம்மி எல்லாம் பண்ணிட்டு மெதுவாக உண்மையை சொல்லணுமோ இல்லையோ, அது வரைக்கும் காத்துட்டுருக்கணும். அப்படித்தான் தாயாரும் காத்திருந்து என்னாச்சு இவனுக்கு நல்லவன் தானே, பகவானை அடையணுங்கிறதுக்காகத்தானே இவனுக்கு பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் எங்கேயோ தப்பு நடக்கிறது என்ன பிராட்டி பார்த்து, ஓ இவன் பாபங்களாலே பூரித்து கிடக்கிறான், இத்தனை பாபம் அனாதி காலமாக பண்ணது இவனை மூடின்னு இருக்கிறச்சே, இவன் எப்படி வரப்போகிறான், அது என்ன காரணம், இப்போ அதை போக்கி ஆகணும். அப்போ பிராட்டி பூமேல் இருப்பாள் வினை தீர்க்கும். ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக பாசுரத்தில் சாதிக்கிறார். சார்வே தவம், பகவானை நாம் பற்ற வேண்டும். எதை பற்றி கொண்டு? பூமேலிருப்பாள் வினை தீர்க்கும். பூமேல் அமர்ந்திருக்கிற மகாலட்சுமி தாயார் தரும வரும் பயனாய பூமகளார் தனிக்கேழ்வன், தரும வரும் பயனாய பூமகளார் திருமகளார் கேழ்வன் தான் பெரும் பயன்களை கொடுக்கிறார். தாயார் பார்த்து நம்ம பாப்பங்களை ஓட்டி விடுறா, நமக்கு இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தொலைக்கிறார். பாப்பம் குறைய 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 இவன் பின்னாடி போயிருந்தவன் முன்னாடி வர ஆரம்பிச்சுடுறான். அப்போ காரணம் அது நம்முடைய அனாதி கால பாப்பங்கள் நம்மள மூடின்னு இருக்கு. காமக்ரோதங்கள் மூடுறது. இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. கண்ணன் கீதையில் சாதிக்கிறார், அர்ஜுனா உன்னை எது எங்கிட்டேந்து நகத்துறதுன்னு பார். காமக்ரோதங்கள் தான் எங்கிட்டேந்து உன்னை பிரிக்கிறது. அதை நீ குறைக்க குறைக்க எங்கிட்ட வந்துடுவேன். இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு, இப்போ இது இந்த ஒரு பொருள் இருக்கு பாருங்க, இது இங்கே இருக்குது, இது அவர்கிட்ட இல்லையோ சாமி, இது அவர்கிட்ட போகணுன்னா என்ன பண்ணணும், நகத்துங்க, நகத்தினா போடு நேரம் தெரியறதோ இல்லையோ. அப்போ ஒரு ஆபத்துக்கு முடிவை நேரம் சொல்கிறோம், இது வேணுமா நகத்துங்கோ. ஆனால் எப்பவும் வைதிகத்தில் என்னன்னால் அது என்னமோ போகணும்னு நினைக்கிறேன் சுவாமி, ஆனால் அது முடிய மாட்டேங்கிறது. என்ன அந்த கேள்வி கேட்கச்சேவே நம்ம உள்ளத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஆசையாக பக்தனாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஏனோ நடக்க மாட்டேங்கிறது. இது இப்போ இந்த புஸ்தகத்தை பிரித்தா எழுத்து தெரியறதோ இல்லையோ, இதை நகர்த்தி வச்சா படபடக்கிற பக்கம் உடனே நின்று போடுமோ இல்லையோ, இதோ திரும்பி பார்த்தா கடிகாரம் மணி காட்டுறதோ இல்லையோ. அதை போல நாம் பக்தனா போகணும்னு நினைக்கிறச்சே போக முடியாத தவிக்கிறேனே ஏங்கிறதுக்கு இதை போல கண்ணுக்கு நேரம் தெரியல காரணம் சொல்லிவிடா. அது தெரியலேன்னு தான் நம்ம கஷ்டமே. இப்போ அதை போல தெரிஞ்சதுன்னா வர்ற கோபத்துக்கு ஓங்கி அது தள்ள ஒன்று வச்சு அப்படியே தூக்கி வீட்டுக்கு வெளில தூக்கி போட்டுற மாட்டோமா? தெரியலையே, அழுக்கு இருக்குது குப்பை இருக்குது தெரியறது, பெருக்கினா குப்பை தொட்டியில் போடலாம். எங்கிட்ட என்ன இருக்குது இப்போ பகவான் இடத்துல போகாமல் தடுக்கிறது? பக்தனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், உண்மை பேசணும்னு விருப்பப்படுறேன், ஆனாலும் போக முடியாது ஏதோ ஒன்று தடுக்கிறது. அந்த தடுக்கிறது எதுன்னு தெரிஞ்சால் இப்போவே வெட்டி தூக்கி வெளியில் போட்டுருவேன், ஆனால் தெரியலையே என்று நினச்சின்னு தான் அர்ஜுனன் கேட்கிறான். இருக்கு அர்ஜுனா, உங்கண்ணுக்கு தெரியல, ஆனால் பல பேருக்கு அந்த குப்பை தெரிகிறது. காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா, இதுதான் உனக்கு இருக்கிற விரோதி. காமம் குரோதம் அது உன் புலன்களை மூடி நுடுத்து, உன் மனசை மூடி நுடுத்து, உன் புத்தியை மூடி நுடுத்து. இதை மூடிக்க நீ என்னை பற்றி நினைக்கணும்னாலும் அந்த மூடியால் தானே பார்த்தாகணும். நான் இப்போ ஒரு மஞ்சள் கண்ணாடி போட்டுட்டேன், இல்லை ஒரு பச்சை கண்ணாடி போட்டு எதை பார்த்தாலும் பச்சையாக தான் தெரியும்.
இல்லை சுவாமி, அவாவா எல்லாம் வெள்ளை புடவை, சிவப்பு புடவை, நீல புடவை உடுத்து எல்லாம் நீங்கள் என்ன வேணா உடுத்தீங்க, என் கண்ணாடி பச்சையாக இருக்கும் இல்லையப்போ. அப்போ நான் எதை பார்த்தாலும் அப்படி தான் தெரியும். என் மனம், என் புத்தி, என் இந்திரியங்கள் காமக்ரோதத்தால் மூடப்பட்டுட்டா அப்போ எதை அந்த கண் கொண்டு பார்த்தாலும் அப்போ அப்படித்தானே தெரிய போகிறது. கண்ணன் சொல்கிறார், அதை விளக்கிறதுக்கு நீ முதல்ல வழிபாரு. கண்ணுக்கு நேரம் தெரியுறது. அர்ஜுனன் சொல்கிறார், கண்ணுக்கு நேரம் உனக்கு தெரியறது கண்ணா, எனக்கு தெரியலையே. எனக்கு என் வீட்டு குப்பை தான் தெரியறது, இது தெரியறது, இது தெரியறதுனால் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தியானம் வளர வளர, யோகம் வளர்ந்து இந்த புஸ்தகங்களை படிக்க படிக்க தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓ, காமக்ரோதங்கள் நம்மளை மூடின்னு இருக்கு. அப்போ அதுகளை விளக்க விளக்க போக போக தெளிவாக பெருமான் புரிய ஆரம்பிச்சுடுறார். அப்போ அவருக்கு கிட்டக்க போக ஆரம்பிச்சுடுவோம். நாச்சியாரும் அதே தான் யோசிக்கிறார். இவன் பாபங்கள் மூடின்னு இருக்கவே தானே இவன் வரமாட்டேங்கிறான். நாம் கட்டாட்சித்து பாபத்தை ஒழிச்சுட்டா போச்சு, வினை தீர்க்கும். வினைகளை தீர்த்துட்டோம்னா நமக்கே புரியல. என்ன தாயாரை போய் பிரார்த்தித்தோம், நேற்று வரைக்கும் ரொம்ப குழப்பத்தில் இருந்தோம், எதுவும் மப்பும் மந்தாரமுமா ஒன்றும் புரியாது இருந்தது. இன்னைக்கு ஏதோ அதில் ஒரு சூரிய ஒளி தெரியறாப்பில் இருக்கே, என்ன நடந்ததுன்னு இவனுக்கு புரியலன்னா தாயார் இவனுடைய சில பாபங்களை போக்கியிருப்பாள். போக்கினத்தினால அந்த அழுக்கு படுத்து, ஒரு இடத்துல இருக்கிற அழுக்க தேய்ச்சிட்டாலே உள்ளே இருக்கிறது பளிச்சுன்னு தெரியாதா? அதை போல் பெருமானை பற்றி நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிறது. இன்னும் கொஞ்சம் அழுக்கு போகிறது, இன்னும் கொஞ்சம் புரியுது, இன்னும் கொஞ்சம் அழுக்கு போகிறது, இன்னும் கொஞ்சம் புரியுது. இதை போல் நம் வினைகளை எல்லாம் தீர்த்த உடனே மனசு சுத்தமாக எடுத்து, இப்போ புருஷனாக நடக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேனோ இல்லையோ, முன்னோக்கி போகலையே, இப்போ பெருமானை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டேன். அப்போ புருஷனா ஜீவாத்மாக்கள் நடந்துக்கணும். நடக்காமல் இருந்தோம். தாயார் அதை மாற்றி நம்மை பெருமானை நோக்கி நடக்க வைக்கிறாள். புருஷம் கரோதீதி புருஷகாரா. இதுதான் ஒரு அர்த்தம். புருஷகாரன்னா நம்ம புருஷனை ஆக்குகிறாள், பகவானை நோக்கி நடக்க வைக்கிறாள். இப்போ இன்னொரு புருஷன் இருக்கார். நம்மளையானு தப்பு நிறையா இருக்குது, சொல்லலாம், தட்டலாம், கொட்டலாம், திருத்தலாம். பகவான் புருஷோத்தமனை நடந்துக்க மாட்டேங்கிறார். அவர் புருஷனாச்சே, அவருக்கு பிராட்டி என்ன சொல்ல முடியும்? கொஞ்சம் குற்றமுள்ள கணவர்கள்லாம் இருக்காள்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சுமார் ஏதோ இருக்கா அப்படின்னா அவர்களை சமாளிக்கிறது ஓரளவுக்கு சுலபம். ரொம்ப நல்ல கணவனாக இருந்து தப்பே பண்ணாதவராக ஒருத்தர் இருந்துட்டா அந்த மனைவி பாடு தான் ஆபத்து. அவர்கிட்ட எத்தையும் சொல்ல முடியாது, எத்தையும் மாற்ற முடியாது. கேட்கச்சே இப்போ நான் என்ன தப்புன்னு என்கிட்ட பேச வரேன்னு. அப்போ அவர்கிட்ட என்ன நாம் பேச, இது நமக்கே இந்த பாடாக இருந்தால் அப்போ ஸ்ரீவன் நாராயணன் இடத்துல என்ன பேசி சிரித்த, அவரிடத்துல ஒரு குற்றம் இல்லை. இது மொத்தத்தையும் திரும்ப திரும்ப ஜகத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்கே சிட்டிச்சிருக்கார். தாயார் மெதுவாக யோசிக்கிறார், என்ன பேசினாலும் இவரிடத்துல எடுபடாது. அவரானால் கருணையே உடை அத்தனையும் பண்ணியிருக்கார். அப்போ ஆனால் ஏதோ பேசணும், இவர் எப்படியோ நடந்துக்கணும், நடந்துக்க மாட்டேங்கிறார். மெதுவாக அதை தேடுறார். இப்போ நம்மகிட்ட தேடினது ஏதான ஒரு நல்லது இருக்குமான்னு தேடினா கிடைக்கவே இல்லை. இப்போ அவர்கிட்ட தேடுறா ஏதான ஒரு குற்றம் இருக்குமானுட்டு. இந்த தாயார் வேலை நேரம் மாறி போச்சு பாருங்க. நம்மகிட்ட தேடச்சே ஒரு நல்லதான இருக்குமான்னு தேடினா நிச்சயமாக கிடைக்கல. அவரிடத்தில் தேடச்சே ஒரு தப்பான இருந்தால் தான் அதை சொல்லி நம்ம வழிக்கு கணவனை இழுக்க முடியும். இந்த லோகத்திலே வழக்கம், ஏதான ஒரு தப்பை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதை அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தால் தான் நம்ம சொல்கிறபடியே அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அதனால் தாயார் இப்போ தப்பை தேடினா ஒன்றுமே கிடைக்கலையே. அப்போ தான் கண்டுபிடிச்சிட்டா, ஓ இவர் புருஷோத்தமனாக நடக்கணும், நடக்க மாட்டேங்கிறார். என்னான்னு பெருமான் கேட்டார். இப்போ அடுத்த அர்த்தம் பார்ப்போம். புரு சனோதீதி புருஷா, இது வேற விற்பத்தி. புரு சனோதீதி புருஷா, புரு பகு சனோதீதி புருஷா. சனோத்தினா கொடுக்கிறான்னு அர்த்தம். புரு சனோதி, கொடுக்கிறான் 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 புருஷன். புருஷன் ஒருத்தன் இருந்தால் கையை மாற்றாமல் கொடுத்துட்டே இருக்கணுமா. ததாதி ததாதி ததாத்தின்னு இருந்தால் தான் புருஷன். ஆனால் பெருமான் என்ன பண்ணிட்டார், இப்போ நீ பாப்பங்களோட வந்தியானால், என்னை நோக்கி ஆசையோட வரலையானால், சரணாகதி பண்ணலேன்னால் க்ஷிபாமி சொன்னாரோ இல்லையோ, ததாமி சொல்லலையே, உன்னை நான் நரகத்தில் தள்ளுறேன்னு சொன்னாரோ இல்லையோ. தாயார் சரியாக பிடிச்சுனுட்டா. தேவர் ஏதோ புருஷோத்தமன் 15வது அத்தியாயத்தில் நிறைய தானே சொல்லித்தே. ஆமாம், நான் தான் புருஷோத்தமன், அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமஹான்னு திரும்ப ஒரு தரம் பெருமாள் சொன்னார். ஆனால் அப்படி நடந்துக்கலையே தேவரீர் புருஷோத்தமன் இருந்தால் கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்கல, இப்போ நான் கொடுக்க மாட்டேன், ததாமி கிடையாது, க்ஷிபாமின்னு சொன்னீர், அதனால் நீர் புருஷோத்தமனாக நடந்துக்கல. பெருமாள் யோசித்தார், தேவி தெரிந்து தான் பேசுகிறீரா, தெரியாமல் பேசுகிறீரா? யாருக்கு தரமாட்டேன்னு நான் சொன்னேன்? நம்மாழ்வாருக்கு தரமாட்டேன்னா, திருமங்கை ஆழ்வாருக்கு தரமாட்டேன்னா, யாரோ ராவண கும்பகர்ணர்கள் குற்றவாளிகளாக வந்து நின்னா அதை தரமாட்டேன்னு சொன்னால் அதை போய் தேவரீர் சொல்கிறதே, இது தவறான வாதம்.
தண்டிக்க வேண்டியவர்களை தண்டிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். இப்போ நீர் சொல்கிறபடி மொத்த பேருக்கும் கொடுத்துட்டு இருந்தா இப்போ 35 வாங்கின பிள்ளைக்கு இடம், 95 வாங்கின வாளுக்கும் இடம், 4000 தெரிஞ்ச வாளுக்கும் சம்பாவனை, 4 பாட்டு தெரியாட்டாலும் சம்பாவனைன்னா அது யார் தான் ஒத்துப்பா? அப்புறம் படிச்சுட்டு வந்தவனுக்கும் தெரியாதவனுக்கும் வித்தியாசமே இருக்காது இல்லையோ. தண்டனைன்னு இருந்தால் தண்டனை, அப்போ தான் பாப்பங்கள் குறையும். தேவி தேவரீர் சொல்கிறபடிக்கு மொத்த பேரையும் நான் மன்னிச்சுட்டே இருந்தேன்னா எல்லாருக்கும் கொடுத்துருந்தா லோகம் குழம்பி போயிடும். அப்போ புண்ணியம் பண்ண யாரும் வரமாட்டான். ஏன்னா இவர் பாவம் பண்ணாலும் கொடுக்குறார், புண்ணியம் பண்ணாலும் கொடுக்குறாருன்னு உலகத்தில் தப்பு பிரச்சாரம் நடக்கும். தேவி அதை பண்ண முடியாது, புரிந்து பேசும். அப்போ பிராட்டி கேட்குறா, பேசி எடுத்தா இதுதான் தேவரீருடைய வாதமா? இப்போ அடியன் கேட்குறேன், நல்லவனாக வந்தால் கொடுத்துருவேன், தீயவனாக வந்தால் தண்டிப்பேன், நல்லவாளுக்கு புருஷனாக இருக்கேன், இதுதானே தேவரீர் இப்போ சொல்கிறது. இது எப்படி தெரியுமோ இருக்குது? என்னை யாரும் தூண்டாத வரைக்கும் நான் கோவப்பட மாட்டேன். நான் தூங்கிண்டே இருக்கிறச்சே கோவமே பட மாட்டேன். கார்த்தால சாப்பிட்டதுலேருந்து மத்தியானம் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு பசி கிடையாது, பட்னி கிடப்பேன். இதெல்லாம் எப்படியோ அப்படி தான் இருக்குது தேவரீர் பேசுறது. இப்போ ஒருத்தர் நான் எத்தனை நாள் பட்னி உண்ணாவிரதம்னார். எப்போ சுவாமின்னா கார்த்தால சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் உண்ணாவிரதம்னா அதுவா உண்ணாவிரதம்? அதை தாண்டி இருந்தால் தான் ராமானுஜரை எழுதுறார், கோபம்னா எது? தூண்டப்பட்ட போடும் கோபப்படாமல் இருந்தால் தான் கோபப்படலைன்னு அர்த்தம். நம்ம பல பேரும் கோவப்படவே மாட்டோம். எப்போதுன்னா ஒருத்தரும் தூண்டப்படவே இல்லை, நன்னா திருப்தியாக பேசினிருந்தால் கோவப்படந்தான் பாட்டோம். ராத்திரி 10 மணிக்கு தூங்கினார் சுவாமி, 5 மணிக்கு எழுந்திருக்கிற வரைக்கும் ஒரு கோபமே படலை தெரியுமோண்ணா. எப்படி படுவார்? அவர் தான் தூங்கிட்டு இருக்காரு. அதை போல இப்போ பெருமாள் சொல்கிறார், என்னை தூண்டாட்டா நான் கோவப்பட மாட்டேன், பாபத்தோட வராட்டா கொடுத்துட்டே இருப்பேன், புண்ணியசாலியாக வந்தால் கொடுத்துட்டே இருப்பேன்னா. இது உமக்கேற்றது அல்ல. நீர் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, சாமானிய புருஷனே இல்லை நீர், நீர் புருஷோத்தமன். சாமான்யமாக ஒரு புருஷன் நல்லதுக்கு நல்லது பண்ணுவார், தீயதுக்கு தீயது பண்ணுவார். நீர் புருஷோத்தமனால் தீயதையும் நல்லதாக கொள்ளுபவன் தான் புருஷோத்தமன். இது தேவரீருக்கு தெரியாததில்லை. ஆனால் உமக்கு இருக்கிற அந்த சுவாதந்திரமும் பௌருஷ்யமும் கண்ணை மறக்கிறது. இப்போ நமக்காக ஒரு பிரார்த்தனை, நீர் அவனுக்காக பண்ணுறீரோ இல்லையோ, அடியேனுக்காக அவனை சேர்த்து பீர மாட்டீரா. இந்த வார்த்தை உடனே அப்படியே மயங்கிடுவாராம் பெருமாள். அது வரைக்கும் அவர் ஏதோ வாதம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் கடைசியில் முத்தாய்ப்பு வைத்தா போலே ஆண்டாள் பேசுகிறாள், தாயார் பேசுகிறாள்னு வச்சுப்போம். தேவரீர் இவனிடத்துல இத்தனை குற்றம்ங்கிறதே எவ்வளவு வாதாடி பார்த்தாலும் பெருமாள் ஒத்துக்கலேன்னு வச்சுங்க. கடைசியில் ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சுருக்காள். அப்போ அவரை பார்த்து, இந்த மொத்தத்துக்கு நீர் தானே காரணம். இப்போ நம்ம பிள்ளை அவன் தாயார், ஒரு அப்பா அம்மா, 2 குழந்தைகள்னு வச்சுங்களேன். அந்த குழந்தைகள் ஏதோ தப்பு பண்ணுறது, தப்பு பண்ணத்துக்கு இப்போ நம்ம தந்தை இடத்துல போய் மன்னிப்பு வேண்டணும். என்ன சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். வேணும்னு தாம் பிடிச்சதே பிடிவாதம், கிடையாது நீ தப்புன்னு இருந்தார். கடைசியில் அந்த தாயார் யோசிச்சு பார்ப்போம், என்ன சொன்னாலும் அவர் கேட்டுக்கலன்னா எல்லாம் இந்த பிள்ளைக்கு நீர் தானே காரணம் அப்படின்ட்டு அவ்வளோதான். பெத்ததே அவர் தானே. அப்போ பெத்ததவர்னா ஒத்துன்னு தான் ஆகணும். பெத்ததுன்னு இருந்தால் நாளைக்கு இவன் தான் பொறுத்து கொண்டு போயாகணும். நம்ம சொல்லலையா? அப்போ பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லலையா? அதை போல் பிள்ளை கல்லாக இருக்கலாம், பகவன் தேவரீர் கல்லாக இருக்க முடியாது. நீர் தான் அனுகிரகிக்கணும். இப்படி யோசித்து பாரு. நீரும் மாட்டேன்னு விட்டா இவன் எங்கே போகிறான்? இப்போ வேற வழியே கிடையாது. மோட்சம் கொடுக்கறதுக்கு நீர் ஒத்தர் தான் வழி என்று மெதுவே பெருமானை பேசுகிறாள். பேசண்டே இருக்கிறச்சே அவள் பேச்சை விட்டுட்டார். இப்போ பெருமாள் அந்த பேசுறதுக்காக அவன் முகத்தை வச்சுட்ட அழகு, அந்த மைத்தடம் கண்ணுக்கு இருக்கிற அழகு, தான் குழந்தைகளுக்காக தான் மன்றாடுகிற அந்த பெருமை, இதெல்லாம் பகவானுடைய கண்ணில் பட்டு இவ என்ன பேசுகிறாங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம்னா என்ன கேட்குறாளோ கொடுத்துருவோம். என்ன அப்போ தான் பெருமான் திருவுள்ள தோன்றதான். இத்தை ஓடமேத்தி கூலி கொள்ளுவாரை போலேன்னு வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். ஓடமேத்தி கூலி கொள்ளுதல். கங்கையை நம்ம கடந்து போகணும். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு ஓடக்காரெல்லாம் நின்றுருப்பா. நாம் போகிறோம், ஓடத்தில் ஏறி உட்காந்துக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்ப்பா அப்படின்னு கேட்போம். நீங்கள் சந்தோஷமாக கொடுக்குறத கொடுங்க. இது எல்லா வண்டிக்காராலும் சொல்லிவிடுவா. நீங்கள் சந்தோஷமாக கொடுக்குறத கொடுங்க. இவர் சொன்னார், எனக்கு கொடுக்குறதுலேயே சந்தோஷம் இல்லை. அப்போனா நீ சந்தோஷமாக கேட்குறது நான் கொடுக்க போகிறேன்னா இல்லையான்ட்டு போ. ஏறி உட்காண்டாச்சு. முதல்ல பேச மாட்டா. எவ்வளவு கூலி கொடுக்கணும்னா, வாங்க சாமி அங்கே கொண்டு போய் விட்டு விடுறேன் அப்புறம் பேசிக்கலான்னா, அங்கே போன அப்புறம் பேச மாட்டான். நடு ஆழம். அப்போ அவர் சொல்லுவார், கங்கை இந்த இடத்துல 120 அடி ஆழம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னுவர். நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. 120 அடியா? அப்போனா 20 ஆள் ஆழமா? ஆமாம், அவ்வளோ ஆழம். உள்ள திமிங்கலெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கேட்டுட்டோம். அடுத்த கேள்வி ஓடக்காரர் கேட்பார், நமக்கு நீச்சல் தெரியுமோ? இதுக்கு இப்போ உண்டுன்னு சொன்னால், ஆமாம் நீச்சல் தெரியும்னா கூலி 20 ரூபா, நீச்சல் தெரியாதுன்னு சொன்னால் கூலி 200 ரூபா. அதுக்கு அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நட்டாத்தில் ஏற்றி உட்காத்தி வச்சுட்டு ஓட மேத்தி
கூலி கொள்ளுவாரை போலே. அப்பதான் கூலி பேசணும். இக்கரையிலன்னா கிடையாது 20 ரூபா தானுவோம். அக்கறைக்கு போயிட்டா இறங்கினதுனால 10 ரூபான்னு சொன்னாலும் சொல்லுவோம். பண்ணவே கூடாது. நடுவில் ஓடத்தில் உட்காண்டு கூலி கேட்கணும் இல்லையோ. அதே போல பிராட்டி தன்னுடைய கண்களுக்கும் தன் தோள் அணைப்புக்கும் தன்னுடைய அழகான விலாச பேச்சுகளுக்கும் இது அத்தனைக்கும் பகவான் மயங்கி இருக்கிற சமயத்துக்கு இந்த குழந்தைகளை கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுவிடக்கூடாதா அப்படின்னு அப்பதான் கூலி கேட்பலாம். அந்த கூலிங்கிறது கூலி இல்லை, அது பகவானுக்கும் விருப்பமானது தான். அவர் வேணும்னு மயங்கிடுவாரா? எதற்கும் மயங்குறவர் இல்லை. வெறும் அழகு கண்டு மயங்குபவர் இல்லை. மேலும் மகாலட்சுமியின் அழகு லௌகிக அழகே இல்லை. அந்த அழகு வேதம் கொடுத்திருக்கிற அழகு. பகவானை திருத்தி அவனை கொடுக்கணும்னு ஆக்கிறதுக்குன்னே அவளிடத்தில் இருக்கிற அழகு. ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், அல்லி மலர்மகள் போக மயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான். அல்லி மலர்மகள் மகாலட்சுமி, போக மயக்குக்கள் அவருடைய கண்ணழகு, புருவத்தை நெறித்தல், கச்சனை இழுத்தல், தோள்களாலே அணைத்தல், விலாசமா பேசுதல், புனிசிரிப்பு உதிர்த்தல், இது ஒன்னொன்னுத்துக்கு பெருமான் மயங்கி இருக்கிற சமயத்துக்கு தனக்கென்று ஏதையும் அவள் கேட்டு கொண்டு போவள் அல்லள். கேட்டதே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் நம்ம குழந்தைகளை தேவரி ரட்சிக்க வேண்டும். அதை பார்த்த பெருமான் சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலுளான்னு நம்மாழ்வார் பாசுரம். சுவையன், சுவையன்னா ரொம்ப ரசிகன். முதல்ல மக்கள் எல்லாரும் ரசிக்காளாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சண்டையை போட்டுண்டு வேகமாகவே இருந்திருந்தோம்னா என்ன வாழ்க்கையில் ரசிக்கிறது இருக்கு? நல்லா காலங்காத்தால் எழுந்து மேலே போய் பார்த்தா அப்படியே பனி எல்லாத்தையும் மூடி இருக்கோம் இல்லையா? என்னமா சிட்டிச்சிருக்கார் பெருமாள். இதை போல் ஒரு நிமிஷம் மழை பெஞ்சா ஊரை முழுக்க நினைக்கிறது. நம்ம 10,000 ஆளை வச்சு ஜலத்தை கொட்டணுன்னாலும் என்னைக்கு நினச்சி முடிக்கிறது? நிமிஷ போதில் வருண பகவான் நினச்சி விட்றார். ஒரு காற்று அப்படியே புழுக்கமாக இருக்கும். ஒரு இடத்துல 10,000 பேர் மைதானத்தில் கூடி சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கா. புழுக்கமாக இருக்குது. ஒரு நிமிஷம் அந்த மந்தமாருத்தம் காற்று வீசித்துன்னா அத்தனை பேர் புழுக்கம் போகுது. அதே இந்த மைதானத்துக்கு குழு வசதி பண்ணணும்னு என்ன ஆகும்? அவ்வளோதான். முதல்ல வாரக்கணக்கில் ஆகும். சொத்து சம்பாதிச்சு எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். இத்தனையும் பண்ணால் தான் வசதி கிடைக்கும். ஆனால் நிமிஷ போதில் அத்தனையும் குழுன்னு ஆக்கி விட்றாரோ இல்லையோ. நினைத்த ஒரு அக்னிக்கு இன்னி வரைக்கும் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கலையே. தாககத்துவம் சக்தி இருக்கிறது அக்னிக்கு. அந்த அக்னியை வச்சா தான் தளி பண்ண முடியும். அது நம்ம மின்சார ரூபத்தில் கொண்டாங்கோ, அது வாயு ரூபத்தில் கொண்டாங்கோ, எந்த ரூபத்தில் வேணால் கொண்டாங்கோ, அக்னி தானே கடைசியில் தளி பண்ணி ஆகணும். அதில் மாற்றம் இல்லையே. காற்று தானே கடைசியில் நமக்கு சுகமாக ஸ்பரிசித்தாகணும். மாற்றம் இல்லையே. தண்ணீருக்கு மாற்றி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலையே. அப்போ பஞ்சபூதங்கள் அப்படியே தான் இருக்கு. அதை பார்த்தா என்ன அழகாக சிருஷ்டிச்சிருக்கார். ஒரு 5 நிமிஷம் அதை ரசித்து அந்த சிரஷ்டாவான பிரம்மத்தை நினைக்கணும் இல்லையோ. எதை பார்க்கிறோமோ பார்க்கிற இடத்துலெல்லாம் கண்ணன், எது எந்தெந்த உருவம் இருக்கிறதோ அதத்தனை கண்ணன் நினைக்கணுமே. இந்த ரசிக்கமே இல்லை. நம்ம பாரு இப்போ போயிட்டு இருக்கிறச்சு அழகாக ஒன்று இருந்தால் கூட ரசிக்கிறதே இல்லை. ஏன்னா போகிற இடத்த பற்றியே நினைவு வேகம். இதை போனால் அதை போன தப்பண்ணு சமயம் ஏதாவது கைங்கரியம் பண்ணி விடணும்னா காரியம் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் தெரியுது. காரியத்துக்கும் கைங்கரியத்துக்கும் பெரிய வித்தியாசம். நம்ம வெறுமை பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தோம்னா அது காரியமாக தான் இருக்கும். அது ஆசையோட அன்போட பகவத் பிரீத்திங்கிறதுக்காக பண்ணோம்னால் அப்போ தான் அது கைங்கரியமாகிறது. பிராட்டி பார்க்கிறாள், இந்த பெருமாள் ரொம்ப ரசிகராச்சே. ஒன்னொன்று மகாலட்சுமி எதை பண்ணாலும் ஒன்றும் இல்லை, ஒரு வெத்தலை பாக்க மடித்து கொடுத்தா அவர் உடனே என்னமா இருக்குதுன்னு 10 நிமிஷம் பேசுவாராம். பத்திரா அப்படி இருந்தால் தான் சுவாமி புருஷோத்தமன். அவர் அதனுடைய அம்பம் தெரிஞ்சுட்டு இருக்கார். என்ன பண்ணணும் என்ன கொண்டாடணும்னு புரிஞ்சு வச்சுருக்கார். அப்போ தாயாருடைய பிரார்த்தனைக்கு அவளுடைய பேரழகில் மயங்கி போய் இவள் நமக்கென்னே இருக்குபவள், நாம் தான் புருஷகாரமாக பிராட்டியை அமர்த்தி இருக்கிறோம். இது சாஸ்திர சம்மதம். பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லப்பட்டது லக்ஷ்மி புருஷகாரத்வே நிர்திஷ்டா பரம ரிஷிபி அப்படின்னு பெருமான் யோசிக்கிறார். சரி, க்ஷிபாமிங்கிறத இவளுக்காக மாற்றிப்போம், ததாமின்னு கொடுப்போம் என்று புருஷோத்தமன் கொடுக்கிறவர் ஆயிட்டாரோ இல்லையோ. அப்போ புருஷனா பரமாத்மா இருக்கலே, ஆக்கினாள் புருஷகாரகா. புருஷனா ஜீவாத்மா இருக்கலே, ஆக்கினாள் புருஷகாரகா. அப்போ புருஷனை ஆக்குகிறாள். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவனை நோக்கி போக வைக்கிறாள். அவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுப்பவனாக ஆக்குகிறாள். இந்த ரெண்டும் பண்ணுவது தானே பிராட்டிக்கு ஸ்வரூபம். இதுதான் புருஷகாரத்துவம். மகாலட்சுமிக்கு புருஷகாரஹான்னு திருநாமம். புருஷகாரஹா நல்ல அகாராந்த புல்லிங்க சப்தம். ராமஹான்னு சொல்கிறோம், கிருஷ்ணான்னு சொல்கிறோம், அகாராந்த புல்லிங்கா ராமசப்தா சொல்லிடும் இல்லையோ. இன்னும் சாமி மகாலட்சுமின்னு இத்தனை சொல்லியிருந்தீர், ஏதோ புருஷகாரஹான்னு புல்லிங்க சப்தம்னு சொல்கிறீங்களேனால் சம்ஸ்கிருதத்திலே ஆளை பார்த்தோ பொருளை பார்த்தோ சொல்லுக்கு லிங்கங்கள் கிடையாது. லிங்கம் சப்தத்துக்கு தான் லிங்கம். அதாவது ஆண் பால் பெண் பால்னு சொல்கிறோம் இல்லையோ. மற்ற மொழிகள்லாம் ஆளை பொறுத்து தான் லிங்கம்.
ஆனால் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுக்குத்தான் லிங்கம். எதுக்கு சொல்கிறேன்? மனைவி தமிழில் சொல்லுவோம், மனைவினா எப்பவும் பெண்பால் தான், சொல்லே பெண்பால் தான். ஆனால் சம்ஸ்கிருதத்திலே மனைவிங்கிற ஒருத்தியை சொல்கிறதுக்கு தாராகான்னு சொன்னால் புல்லிங்கம், ஆண்பால் சொல், மனைவின்னு தான் அர்த்தம். களத்திரம் நபும்சகலிங்கம், அதுக்கு மனைவின்னு தான் அர்த்தம். பத்னி ஸ்திரீலிங்கம். 3 சொல் இருக்கு. பத்னி சொல்லலாம், பாரியா சொல்லலாம் ஸ்திரீலிங்கம், தாராகான்னு சொல்லலாம் புல்லிங்கம், களத்திரம்னு சொல்லலாம் நபும்சகலிங்கம். இந்த 3 லிங்கங்கள்லையும் சொல்றது ஒரு பெண்ணை, சொல்ல போகிறது பெண்ணை. ஆனால் எங்கேயா இருந்தாலும் இப்போ தூண் இருக்கு பாருங்க, வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூத். இதோ மகாசுரன் பெரிய அசுரனான ஹிரண்யகசிபனுடைய வீட்டு தூண். அந்த தூண் பெண் தூண்கிறார். தூண்ல ஏது பெண் தூண், ஆண் தூண்? ஸ்தூணா என்ற ஸ்திரீலிங்க சொல். ஸ்தம்பம் அப்படின்னா நபும்சகலிங்க சொல். அவர் ஸ்தூணான்னார். அதுக்கு வியாக்கியானத்தில் சொல்றார், ஏன் ஒரு தூணை போய் பெண்பால் சொல்லால சொல்லணும் தெரியுமோ? அது இப்போ நரசிம்ம பெருமாளை பிரசவிக்க போகிறதோ இல்லையோ, பிரசவிக்கிறது பெண்ணு தானே, அதனால ஸ்தூணான்னு விட்டார். அப்போ பெண்ணு தான் பிரசவிக்கும், நபும்சகம் பிரசவிக்க போகிறது இல்லை, ஆண் பிரசவிக்க போகிறது இல்லை. அப்போ மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூத். ஏன் சொல்ல வந்தேன்? பகவான் புருஷோத்தமன், பிராட்டி அவனைத்தான் மாற்றுகிறாள், மாற்றி ஆக்கிறாள் இல்லையோ. அப்போ புருஷகாரஹா, புருஷம் கரோதீதி புருஷகாரஹா. இந்த தன்மையே சுவாமி ஆளவந்தார் பாடுகிறார். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வர யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவ்ரஜ சதைத தத்தாச தாசீகண ஸ்ரீரித்தேவச்ச நாமதே பகவதி ப்ரூமஹ கதம் ஸ்துவாம் வயம். ஸ்ரீஹி என்ன தேவரீருக்கு திருநாமம். அந்த திருநாமத்தை இப்போ விளக்கமாக சொல்கிறேன், நன்னா கேட்டுனுடுங்கோ. அதுக்கு அர்த்தம் புரிஞ்சா மேலே 10 நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ இது வரைக்கும் என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்? பெருமானே கோபப்பட்டாலும் பிராட்டி கோபத்தை மாற்றுகிறாள், நம் பாபங்களை ஒழிக்கிறாள், நம்மை அவனை நோக்கி நடக்க வைக்கிறாள், அவனை கொடுப்பவனாக ஆக்குகிறாள். இது இத்தனையும் புருஷகாரமாக அவர் பண்ணுறது. பெருமான் என்ன பண்ணுறார்? உபாயம். இதெல்லாத்தையும் பண்ணி நம்மளை கொண்டு போய் அவன் முன்னாடி நிறுத்திடுவார். அது வரைக்கும் தான் பிராட்டி செய்வாள். அதுக்கப்புறம் பெருமான நாம உபாயமாக பற்ற வேண்டும். உபாயம்னால் உப அயதே இது உபாய, ஈயத்தே அனேன, அயதே அஸ்மின் உபாய. உப சமீபத்தில், அருகில், அயதே அழைத்து போவது, அருகில் அழைத்து போவது எதுவோ அது உபாயம். இல்லையே, இத்தனை நாள் அதை பிராட்டி தானே அருகில் அழைச்சின்னு போறான்னு சொன்னீர். அப்போ அவ உபாயம் இல்லையோன்னால் பிராட்டி புருஷகாரம் பண்ணிவிட்டா நம்முடைய குற்றங்களை மாற்றி பெருமானுடைய கோபத்தை மாற்றி நம்மை கொண்டு போய் அவன் முன்னே நிறுத்தி விட்டாள். இப்போ இனிமேல் மோட்சம்னு அடைய வேண்டிய பலம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு அருகில் ஆறு அழைச்சின்னு போகிறாளோ அவர் தான் உபாயம். அதுதான் பகவான். மோட்சத்துக்கு முக்திக்கு அருகே அழைத்து போபவன் எம்பெருமான், அவர் உபாயமாக இருக்கார். இப்போ ஆண்டாள் பற்றுவது நப்பின்னையை புருஷகாரமாக, கண்ணனை உபாயமாக. தேவரீர் புருஷகாரம் பண்ணி அவரிடத்துல பேசணும். இப்போ இதைத்தான் சிபாரிசுன்னு நேற்றுக்கு ஒரு சின்ன வார்த்தையில் சொல்லிட்டேன். அது ஏதோ புரியறதுக்காக சொல்லிட்டேனே தவிர அப்படி இல்லை, அந்த வார்த்தை இல்லை. இது இப்போ புருஷங்கரோதி இது புருஷகாரா. பிராட்டி என்னென்ன செய்கிறாள்? ஸ்ரீஹி ஒற்றை எழுத்து சொல். ஆளவந்தார் விசாரித்தார், இந்த ஓரெழுத்து சொல்லத்துக்கு அர்த்தம் புரியறதுக்கே என் வாழ்நாள் முடிஞ்சு படும் போல் இருக்கே. தாயாருக்கு 10,000 எழுத்துல சப்தம் இருக்கான். சாஸ்திரநாமெல்லாம் சொல்கிறோமே, அதில் 10,000 எழுத்துனா அயுதாட்சரின்னு பேர். அயுதாட்சரமாக ஒரு திருநாமமே இருக்கான். ஒரே திருநாமத்தில் 10,000 எழுத்து. 1000 திருநாமம் இல்லை, ஒரே திருநாமத்துக்கு 10,000 எழுத்து. ஆளவந்தார் இப்போ பிரார்த்திக்கிறது, ஒற்றை எழுத்தையே நான் தாண்டின பாடில்லை, இனிமே எங்கே நான் 2 எழுத்து 4 எழுத்து 10,000 எழுத்து தாண்ட போகிறேன். தேவி, அவரை பற்றி பேசினாலும் தேவரீரை பற்றி பேச முடியாது. அவர் பெருமை கூட அளவுக்கு உட்படுத்தி விடலாம். ஆனால் நீர் நமக்கு பண்ணியிருக்கிற உபகாரத்தை பார்த்தால், நீர் மட்டும் கட்டாட்சிக்காமல் போயிருந்தீர்னா என் நிலை என்ன? நல்ல வேலை கட்டாட்சி தெரியும் இல்லையோ. தேவரி தான் ஸ்ரீஹி. ஸ்ரீஹின்னால் இப்போ 6 அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்ரயதே, ஸ்ரீயதே, ஸ்ரீஹி, இது ஒரு 2. ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ரீஹி, இது ஒரு 2. ஸ்ருணாதி, ஸ்ரீணாதி, ஸ்ரீஹி, இது ஒரு 2. 2 2 2. ஸ்ரீங் சேவாயாம்னு தாத்து. அந்த தாத்துலேருந்து பிறந்திருக்கிறது 2. இப்போ ஸ்ரீங் சேவா, ஸ்ரயதே, ஸ்ரீயதே. ஸ்ரயதே ஆசிரயணம், ஸ்ரீயதே ஆசிரயணம். ஸ்ரீயத்தேன்னு சொன்னால் 2 பிரயோகம் சம்ஸ்கிருதத்தில் உண்டு.
கர்த்தரி பிரயோகம்னு ஒன்று, கர்மணி பிரயோகம்னு ஒன்று. ஒன்றுமில்லை, தமிழெல்லாம் படிச்சிருக்கோம். இப்போ எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் என்று 2 பார்த்தது இல்லையா? என்னது சுவாமி எது ஏதோ எழுவாய் பயனில்லை செயப்படு பொருள்னா பார்த்தது இல்லையான்னு அப்படிலாம் ஒத்திரி நாங்கள் பார்த்தது கிடையாது. யார் அவான்னா ஒரு வாத்தியார் தமிழ் வகுப்பு நடத்தியிருந்தார். பசங்கள்லாம் உட்காண்டிருந்தா. இது இவர் திரும்பி திரும்பி எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் சொல்லி சொல்லி பார்த்தார், புரியவே இல்லை. அதனால் பார்த்தவர் எழுவாயினார். சரின்னு ஒரு பிள்ளை எழுந்திருந்து நின்னான். பயனில்லைன்னார். நீ இந்த வகுப்பில் இருந்தே பயனில்லைன்னு. நான் என்ன செய்யணும்னா செயப்படு பொருளே இல்லை போயிட்டு வானுட்டார். இதுதான் எழுவாய் பயனில்லை செயப்படு பொருள்னு வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ இப்படி சொல்லலையா, ராமன் ராவணனை கொன்றான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எழுவாய் எது, பயனிலை எது, செயப்படு பொருள் எதுன்னு பிடிச்சிக்கிற மொழியோ. அப்போ ராமன் ராவணனை கொன்றான், எத்தால் கொன்றான். எப்பவுமே அதில் இருக்கிற விபக்தியை போட்டு பதில் வாங்கிடலாம் அர்த்தம் கிடைக்கும். யார் செய்தார், எதை செய்தார், எதற்காக செய்தார்னு 3 கேள்வி கேட்டுட்டா எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் வந்துடும். இப்போ ஆறு செய்தார், ராமன் தான் செய்தார். இப்போ இந்த 2 விதம், இது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுங்கோ. இன்னொன்று, ஒன்று செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கர்மணி பிரயோகம். இன்னார் செய்தார் அப்படின்னு அதுக்கு கர்த்தரி பிரயோகம். கர்த்தா ஆறு, ராமன். ராமன் கொன்றான், ராமன் அழித்தான், ராமன் மோட்சம் கொடுத்தான் அப்படின்னா கர்த்தரி பிரயோகம். ராமன்றவர் தானே கர்த்தா, அவர் தானே செய்கிறவர். அப்போ கர்த்தரி. கர்மனால் நான் செய்யும் ஒரு கர்மத்துக்கு அது பொருளாக இருக்கும் இல்லையோ. அப்படின்னால் கொலை செய்யப்பட்டார், பட்டார்னு சொன்னால் கர்மா. அந்த பட்டதுங்கிறதுக்கு பொருள் எது, ராவணன். அப்போ அது கர்மணி பிரயோகம் ஆகிடுத்தோ இல்லையோ. அதை போல் இங்கேயும் 2 வச்சுங்கோ. எல்லாராலும் நான் சேவிக்கப்பட்டேன் அப்படின்னா கர்மணி பிரயோகம். நான் சேவித்தேன் அப்படின்னா கர்த்தரி பிரயோகம். இது வரைக்கும் புரியுறதோ இல்லையோ. நான் வணங்கினேன் கர்த்தரி பிரயோகம், நான் வணங்கப்பட்டேன் கர்மணி பிரயோகம். ஏன் அப்படி வருது? வணக்கம்ங்கிறது கர்மா, அந்த வினைக்கு நான் பொருளாக இருக்கேனோ இல்லையோ. வணக்கத்தை பண்ணுவதுங்கிறது வினைச்சொல், வணக்கம்ங்கிறது வினைச்சொல். 2 சொல்லும் உண்டு. வணக்கம் என்பது வினையாகவும் இருக்கலாம். அந்த செயலாக இப்போ வச்சுன்னு சொல்கிறேன். வணக்கத்தை நான் ஏற்றுக்கிறேன், நான் வணங்கப்படுகிறேனோ இல்லையோ, அப்போ கர்மணி பிரயோகம், அது வினை. ஆனால் அதே செய்கிறவர் இருக்காரோ இல்லையோ, வினையை செய்பவர், அவர் நடந்தார் வணங்கினார்னா அப்போ கர்த்தரி பிரயோகம். இங்கே 2 பிரயோகமே உண்டு. தாயார் மகாலட்சுமி தான் பெருமானை வணங்குகிறாள், இது கர்த்தரி பிரயோகம். அதே மகாலட்சுமியை நாம மொத்த பேரும் வணங்குகிறோம், அப்போ அவள் கர்மாவாயிடுறா. நான் செய்த கர்ம வணக்கத்துக்கு அவள் பொருளாயிடுறாளோ இல்லையோ. அப்போ கர்மணி பிரயோகத்தில் பார்த்தால் எல்லாராலும் வணங்கப்படுகிறாள். கர்த்தரியில் பார்த்தா தான் பெருமானை வணங்குகிறாள். அப்படின்னா என்ன ஆகணும்? இப்போ இந்த எல்லா ஜகத்துக்கும் தான் நடுவில் இருந்து வணக்கத்தை ஏற்றுக்கிறா, தான் சென்று பகவானை வணங்குகிறாள். இவாள்கிட்ட இருக்கிறத வாங்கிக்கணும், இவரை போய் வணங்கணும் இல்லையோ. அதனால தான் மற்ற எல்லாராலும் வணங்கப்படுகிறாள். ஸ்ரீயத்தே, தாம் போய் பெருமானை வணங்குகிறாள். ஸ்ரயத்தே, அப்போ ஸ்ரயத்தேன்னு சொல்லிட்டா கர்த்தரி, ஸ்ரீயத்தேன்னு சொல்லிட்டா கர்மணி. அவர்கள் எல்லாரும் இவளை வணங்குறா, இவள் பதிலுக்கு போய் அவனை வணங்குகிறாள். பாலமா இருக்கான்றது தெளிவா இருக்கே. நடுவில் இருக்கிறாள், இந்த பக்கத்து மக்களையும் விட்டுடலை, இந்த பக்கத்து பெருமானையும் விட்டுடலை. இனி அடுத்தது 2வது ரெட்டை, ஸ்ருணோதி ஸ்ராவயதி. ஸ்ருணோதி, நாம் போய் நின்று உடனே புலம்பல ஆரம்பிச்சிடும். நீ ஏன் கோலுக்கு போக மாட்டேங்கிற? விசாரணைக்கு கூப்பிடுறா தாயார். போய் நின்று என்ன நடந்தது உண்மையை சொல்லு, கார்த்தால் அடிபட்டதெல்லாம் போகணும், இப்போ சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லு. கிட்டு கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு வரும். ஆதியோட அந்தமாக போன வருஷத்தில் இந்த வம்பு ஆரம்பித்ததுலேருந்து சொல்கிறாளோ இல்லையோ. ஸ்ருணோதி, மொத்தத்தையும் காதால் கேட்டுப்பலாம். கேட்டுண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கணவனிடத்தில் எப்படி பேசுகிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இவன் சொன்ன மொத்த கதையும் வடிகட்டணும் முதல்ல. இப்படியே சொன்னால் மறுபடியும் ஆபத்து ஒடிச்சிடும். இது எங்கெங்கே உண்மை இருக்குது, எந்த உண்மையை சொல்லலாம், எந்த உண்மையை சொல்லக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ எல்லா உண்மையும் அப்படியே சொன்னால் திரும்ப வம்பு தான். அப்படிலாம் சொல்லாமல் பார்த்தது எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டு ஸ்ராவயதி, அப்போ பெருமானுடைய காதுகளுக்கு சொல்லணுமே. ஸ்ராவயத்தின கேட்பிக்கிறாள்னு அர்த்தம். ஸ்ருணோதி கேட்கிறாள், ஸ்ராவயதி கேட்பிக்கிறாள். கேட்பிக்கிறாள்ங்கிறதுக்கு வேடிக்கை ஒருத்தர் சொன்னார், காதை பிடிச்சி திருப்பி கேட்க வைக்கிறாள்னார். இந்த காதை திருகிறதுங்கிறமோ இல்லையோ, அதை போல ஏன்னா அவர் சுலபத்தில் திரும்பியே பார்க்க மாட்டார், அவர் பார்வை எங்கேயோ தான் இருக்கும். இந்த நம்மாட்ட இருக்கிற அல்பத்துக்கெல்லாம் அவர் திரும்பி பார்க்க போறாரா? அதை பிடிச்சி அவரை திருப்பணமே முதல்ல. அதனால தான் அப்பப்போ பாசுரத்தில் மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல். இந்த கேட்டியேல் கேட்டியேல் தான் அர்த்தம். இப்போ கேட்டியல்னா காதை திருப்புன்னு அர்த்தம்.
அதனால் நான் நிறையா கேட்டுண்டாச்சு, இப்போ உம்மை கேட்பிக்க போகிறேன், நீர் திரும்பும். அப்போ பெருமாள் இவ பேசினா தான் காது கொடுப்பார். நிறையா வக்கீல்கள்லாம் இருப்பாளோ இல்லையோ, நீதிபதிகள் இருக்கா. இதில் எதுக்கு சுவாமி சின்ன வக்கீல் நேத்திக்கு வந்தவராக இருந்தாலும் உண்மையை எடுத்து சொல்ல போகிறார் அப்படின்னு நீதிபதி கேட்கணும். இப்போ அதுக்குன்னு 30 வருஷமாக இருக்கிறவருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அதே உண்மையை தானே சொல்ல போகிறார் என்று நாம் நினைப்போம். பேசுகிறவா பேசினா தான் எடுபடும் தெரியுமோ, யாரெல்லாம் பேசினாலும் எடுபடாது. ஓஹோ இவர் எழுந்து நிற்கிறார், அப்போ கொஞ்சம் காது கொடுப்போம் அப்படின்னு நீதிபதி காது கொடுக்குறார் பாருங்க. அதை கொடுக்க வைக்கிறது தான் இவருக்கு இருக்கிற அனுபவம். இது நாம் போய் நின்னா எந்த நீதிபதி காது கொடுப்பார்? இப்போ இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு விட்டுடுவா. அதை போல் இப்போ யாரோ நாம் நேரப்போ பெருமாள்கிட்ட குடு கேட்கவே மாட்டார், காதையே திருப்ப மாட்டார். அவள் பேசினா தான் காதையே திருப்புவர். அதனால ஸ்ருணோதி ஸ்ராவயதி ஸ்ரீஹி. இப்போ 2 ரெட்டை பார்த்துட்டோம். ஸ்ரீயத்தே ஸ்ரயத்தே, அதனால ஸ்ரீஹி. ஸ்ருணோதி ஸ்ராவயதி, அதனால ஸ்ரீஹி. அதுக்கப்புறம் 3வது வெறுமை கேட்பிச்சுட்டா மட்டும் போறாது, நம்ம பாப்பங்களை தொலைக்கணுமே. தொலைச்சா தானே நாம் அவரிடத்துல போவோம். ஸ்ருணாதி, நம் பாப்பங்கள் அத்தனையும் வெட்டிவிடுறாள், அத்தனை பாப்பங்களையும் தொலைக்கிறாள். ஸ்ரீநாதி, சேர்த்து வைக்கிறாள், நம்மை பெருமானோடே சேர்க்கிறாள். ஆக கேட்கிறாள், கேட்பிக்கிறாள், வணங்கப்படுகிறாள், வணங்குகிறாள், பாபங்களை தொலைக்கிறாள், அவனோட சேர்க்கிறாள். இந்த 6 அர்த்தங்கள் இருக்கவே ஸ்ரீஹி 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 என்ன 6 தடவை சொல்கிறோம் இல்லையோ. அப்போ ஸ்ரீஹிங்கிறவளுக்கு இதுதான் பெரும் கைங்கரியம். இந்த கைங்கரியத்தை தான் பெருமாள் கொடுத்து, நீ யாருக்காக பேசுகிறையோ தேவரீருக்காக நாம் அனைவருக்கும் கொடுக்குறோம். இந்த முக்கியமானது தான் புருஷகாரம்ங்கிறோம். இந்த புருஷகாரம் பண்ணணும்னா அவளுக்கு என்ன வேணும்? இப்போ நம்ம இடத்துல கருணை வேணும், நம்ம இடத்துல அன்பு வேணும், அவரிடத்துல உரிமை வேணும். 2ம் இருந்தால் தான் இந்த காரியம் நடக்கும். நம்மக்கிட்ட நிறைய அன்பு ஒரு சுவாமிக்கு இருக்குது, நேராக போய் வாசலில் நின்று நான் போய் பெருமாள்கிட்ட ஒன்றாக பேசிட்டு வரேன்னு போனார், அவரே உள்ள விடலை. அப்போ என்ன லாபம்? எங்கிட்ட அன்பு இருந்தால் மட்டும் போகாது, இப்போ அவரை உள்ள விடணுமே, அவருக்கு அந்த வீட்டில் உரிமை இருக்கணுமோ இல்லையோ, போனால் தான் நடக்கும். இன்னொருத்தர் இருக்கார், எப்போ வேணால் முதல் மந்திரி வீட்டுக்குள்ளே போகலாம், பிரதான மந்திரி வீட்டுக்குள்ளே போகலாம், ரொம்ப உரிமை. சாமி அப்போ நிச்சயமாக நடந்துடுமோ இல்லையோண்ணா, என்ன யாருன்னே தெரியாது அவருக்கு. அப்போனா என் காரியம் எப்படி நடக்கும்? உரிமை இருந்ததுக்காக நடக்காது, எங்கிட்ட கருணை இருக்கணும். எங்கிட்ட கருணை இருக்கிறதுக்காக நடந்துடாது, அந்த பக்கத்தில் உரிமை இருக்கணும். 2ம் இருந்தால் தானே நடக்கும். இப்போ என்னிடத்துல பிராப்தி, எனக்கு பண்ணணும் புருஷகாரமாக இருக்குங்கிறது உரிமை, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்கிட்ட கருணை இருக்கே. அப்போ கருணையோட கிருப்பையோடு இருக்கிறது தன்மை இயல்பு, உரிமையோட புருஷகாரமாக இருக்கிறது அவளுக்கு ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா இயற்கை தன்மை. அவ ஸ்வரூபம் எப்பவுமே புருஷகாரம். அதுக்கு தகுந்த கருணை. ஒருத்தர் புருஷகாரம் பண்ணணும்னாலே கருணை இருந்தால் தான் பண்ணுவார். எனக்கு பண்ணணுங்கிற ஆசை அவருக்கு இருந்தால் தானே பண்ணுவார். இவன் கஷ்டப்படுறானேங்கிற கருணை இருந்தால் தானே செய்வார். அந்த கருணை பிராட்டியின் இடத்துல இருக்கு, கிருபை இருக்கு, அதே சமயத்திலே புருஷகாரமாக இருக்கிறாள். இந்த 2ம் தான் தத்துவம் தகவு. தத்துவம்னு பார்த்தா புருஷகாரமாக இருக்கிறது, தகவுன்னு பார்த்தா கிருபையோடு இருக்கிறது. தேவி இது இத்தனையும் தேவரீருக்கு தெரியாதா? ஆனால் மைத்தடங்கண்ணினாய் உம்மை கண்ணால் எழுந்திருந்ததையும் பிடிச்சி திரும்ப படுக்கையில் தள்ளினீர்னா இதுதான் புருஷகாரம் சேருமா? இதுதான் கிருபைக்கு சேருமா? தத்துவமன்னு தகவன்று ஏலோர் எம்பாவாய். இது புருஷகாரத்துவத்துக்கும் சேராது, உன்னுடைய ஸ்வரூபத்துக்கும் சேராது, ஸ்வபாவத்துக்கும் சேராது என்று தன் தன்மையை மாப்பின்ன பிராட்டினுடைய தன்மையை ரொம்ப ஆச்சரியமாக சொன்ன பாசனம் இது. இதை கேள்விப்பட்டவொன்னே என்ன தோணும்? ஒருவேளை பெருமாள் தான் எல்லாரையும் ரட்சிக்கிறேன்னு வந்தால் தாயார் தான் தடுக்கிறாளோ, இல்லை தாயார் ரட்சிக்கிறேன்னு வரைச்சே பெருமாள் தான் தடுத்துடுறாரோ, எதுவாக இருக்கும் அப்படின்னு சந்தேகம் வருதோ இல்லையோ. பெரியவாச்சனம்ல அவதாரிக்கையிலே சாதிக்கிறார். இந்த பாட்டை இப்படி பார்க்காதீங்கோ. அவர் எழுந்து வரார், இவர் தடுக்கிறார், இவ எழுந்து வர பார்க்குறா, அவர் தடுக்கிறார். இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? தடுத்தார். இது உங்கள் கண்ணில் பட்டதோ இல்லையோ? ஏன் இன்னொன்று உங்கள் கண்ணில் படலை? இவ சொன்ன உடனே அவரும் எழுந்து வந்தார், அவளும் எழுந்து வந்தார், அது உங்கள் கண்ணிலே படாதான் அவர். 2 பேரும் எழுந்து வந்தது உண்மைதானே, நப்பின்ன வரவே தானே கண்ணன் தடுத்தார். கண்ணன் மாசுச்சகான்னு வாயை திறக்கவே தானே நப்பின்ன தடுத்தாள். நமக்கு கண்ணில் உடனே படுறது தடுத்த குற்றம்தான் படும். ஆனால் அவள் வாய் திறந்தது கண்ணிலே படாது, அவள் எழுந்து வர பார்த்தது கண்ணில் படாது. அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, முதல்ல நேரடியாக பாருங்கோ, வேண்டாததையே பார்க்காதீங்கோ. அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்கிறேன். முதல்ல எழுந்து வந்தது உண்மைதானே, பேச பார்த்தது உண்மைதானே. அப்போ 2 பேரும் போட்டியிட்டு கொண்டு நம்மை ரட்சிக்கிறார்கள்னு பார். ஆனால் ஆண்டாள் கேட்டது
நீர் சொல்கிறது வாஸ்தவம் தான், நான் 2 பேரும் தடுத்தான்னு பார்த்துருக்க கூடாது தான். ஆனால் போட்டிட்டு ரட்சிக்கிறானா, எதுக்காக சுவாமி இவ தடுக்கணும்? அப்போ இவ தடுத்திருக்க வேண்டாமோ இல்லையோனால், இல்லை அதுக்கு உள்ளூர் அர்த்தம் இருக்குது. இவ தடுத்ததுங்கிறது எதுக்கு தெரியுமோ, ஆண்டாள் வந்தா எடுத்து நான் ரட்சிக்கணும்னு ஆசை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய சுவாமிகள் வராள்னு வச்சுக்கோங்க, 2 சன்னியாசி சுவாமிகள் வந்திருக்கா. வந்த உடனே கோவிலேருந்து மரியாதை பண்ணுவாள் இல்லையோ, பரியட்டம் கட்டுவா, மாலை பிரசாதம் போடுவா, தீர்த்தம் கையில் கொடுப்பா, ஷட்டாரி சாதிப்பா. இது சாதாரண வழக்கம் தானே. அப்போ இங்கே ஒரு சன்னியாசி வந்திருக்கார், அது ஒரு சன்னியாசி வந்திருக்கார். அர்ச்சக சுவாமி கையில் தீர்த்தத்தை எடுத்துனுட்டா அவர் உடனே சொல்கிறார், நான் என்னன்னா சின்னவன், அவருக்கு முதல்ல ஆட்டம். இவர் அவருக்கு தான் கொடுக்கணுமா இருக்குன்னு தீர்த்தத்தை எடுத்துனா அவர்கிட்ட போவார். அவருடனே சுவாமி அவருக்கு ஆட்டம். இங்கே போகிறார், அங்கே போகிறார், 2 பேர் இப்படியே சொல்லிட்டு இருக்கா, ஒருத்தர் அவர் சுவாமி இப்போ யாருக்கு சாதிக்கணுங்கிறீள், இன்னும் உமக்கு தீர்த்தம் கொடுக்கணுமா அவருக்கு தீர்த்தம் கொடுக்கணுமா, இதை பார்த்துருந்தவா என்னன்னு சொல்லணும்ப்போ என்ன எண்ணம் பற்றியெல்லாம் 2 பேருக்கும். அவருக்காகட்டும்ங்கிற நல்லெண்ணத்தோடு சொல்கிறார், இல்லை அவருக்காகட்டும் நல்லெண்ணத்தோடு சொல்கிறார். இப்படியும் சொல்லிக்கலாம், சாமி இவர் வாங்கிக்க மாட்டேங்கிறார், அவர் வாங்கிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையோ. ஒரு பக்கம் பார்த்தா வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னது உண்மை, இன்னொரு பக்கம் ஏன் வாங்கிக்க மாட்டேன்னா அவருக்கு ஆகட்டுமேங்கிற உண்மை. அதை போல இப்போ பெருமானும் பிராட்டியும் தடுத்துக்கிறாள்னா என்ன அர்த்தப்போ, நான் காப்பாற்றணுங்கிற ஆசை. அப்போ மேல் விழுந்து 2 பேரும் ரட்சிக்கிறான்னு இதை புரிஞ்சுக்கணுமே தவிர, இந்த பாசுரத்துக்காக வேணா 5 நிமிஷம் ஒருத்தருக்கு தடுத்துட்டு இருக்கலாம். அதுக்குன்னு தடுக்கிறவர்கள் அல்லர்கள், அவரவர்கள் மேல் விழுந்து ரட்சிக்கணும்னு ஆசைப்படுறா. இது எங்கே பார்த்தா தெரியும், 2 பேருடைய வாக்கியத்தை பார்த்தாலே தெரியும். ஒருத்தி பேசுகிறாள், நகஷின் ஆபராத்தியதி, இன்னொருத்தர் சொல்லுகிறார், தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்தாரேல் நன்னு செய்தார் என்பர் போலும். இந்த 2 பிரமாணம் ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சாதான் புருஷகாரத்துவம் புரியும். ஒரு வார்த்தை சீதையினுடைய வார்த்தை. அசோகவனத்தில் சீதை இருக்கிறாள், ராவணன் மாண்டு போனான், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம், ராமன் விஜயராகவன். இந்த செய்தி எடுத்துக்கொண்டு ஹனுமான் அசோகவனத்துக்கு போகிறார். பார்க்குறச்ச ஒரே ஆனந்தம் சீதை. ஆனால் என்ன பேசுறதுன்னே தெரியல. என்ன வேணாவும் உனக்கு கொடுக்கலாம் ஹனுமன், நான் எங்கே இருக்கேன், பிறந்த வீட்லையும் இல்லை, புகுந்த வீட்லையும் இல்லை, சல்லிக்காசு என் கையில் இல்லை. ராஜாக்கள் ராணி எல்லாம் இருந்தால் ஒரு நல்ல செய்தி சொன்னால் அப்படி எடுப்பா. எடுத்த உடனே ஒரு முத்து மாலுக்கு வரும், இந்தா பரிசு அப்படின்னு கொடுக்குறாளோ இல்லையோ. அதை போல் ஏதாவது ஆச்சியார் கழுத்தில் போட்டுட்டு தான் வேணால் பரிசு கொடுக்கலாம். அப்போ ஒன்றுமே இல்லையே அவள்கிட்ட. 10 மாதமாக ஏக வஸ்திரத்தில் ஓராடையோடு அமர்ந்திருக்கா. அஸ்னாதா திரட்டுமிச்சாமி, தீர்த்தமாடவே இல்லை, உணவே இல்லை, கிருஷமாக இழைச்சி போயிருக்கா. பார்க்கறதுக்கே ஹனுமான் தவிக்கிறார். அவள் என்ன கொடுக்க முடியும்? அப்போ தான் சுவாமி பிரார்த்தித்தார், நான் பெரிய உருவத்தை எடுத்துட்டு இந்த 700 ராட்சசிகளையும் என் கையில் வச்சு சித்திரவதமாக பிழிஞ்சு கொன்னுடணும். உன்னை என்ன பாடுபடுத்தியிருக்கா 10 மாதமா, தேவரீர் அனுமதி கொடுத்தா போரும், அதுதான் நீர் எனக்கு கொடுக்குற பரிசுன்னார். அவ்வளவு நேரம் பேசவே முடியாத தவிச்சு இந்த சீதை பளிச்சுன்னு எழுந்திருந்து, பாபானாம் வா சுபானாம் வா வதாருகானாம் பிளவங்கம காரியம் கருண மாரியன நகச்சின் அபராத்தியதி. என்னை இவாளை பார்த்து பாப்பிகள்னு சொல்றீர்? லோகத்தில் யார் தான் பாவம் பண்ணாதவா? இப்போ உங்கள் ராமன் மட்டும் புண்ணியசாலிகளைத்தான் கைப்பிடிப்பேன்னு சொன்னால் ஹனுமன்னு போய் சொல்லும், அவருக்கு ஒத்தனும் கிடைக்க போகிறது இல்லைன்னு நான் சொன்னேன்னு சொல்லும். அது நடக்காது. லோகத்தில் யார் பாவம் பண்ணாதவா? என்ன சீதை சண்டைக்கே வந்துட்டா. இவர் பார்த்தார், இவள்கிட்ட கேட்டதே தப்பாக போச்சு போல்றிருக்கே, நாம் கைங்கரி பண்ணலாங்கிறதுக்காக கேட்டால் இவ்வளவு கோவமா? அப்போ அடியார்களை ரட்சிக்கிறதுல சீதைக்கு இருக்கிற வேகம் அப்போ புரிஞ்சுது அவருக்கு. ராட்சசிகளை கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னு விட்டாரோ இல்லையோ. அப்போ ஹனுமான் இடத்துல சீதை சொல்கிறா, ராமன் ராமன் ராமன்கிறீர், இது வரைக்கும் உமக்கு ராமனை தான் தெரியும், ஆனால் சீதாராமனை நீர் பார்த்ததில்லை, இப்போதான் பார்க்க போறீர். ராமனை பார்த்தா கொல்லுவார், வேற என்ன தெரியும் அவருக்கு? சீதாராமனாக இருந்தால் தான் ரட்சிப்பார். நான் அருகில் இருந்தால்தான் பெருமான் ரட்சகர். வடக்கெல்லாம் போனால் வெறும் ராம் கிடையாது, சியாராம் சீதாராம் சீதாராம் தான் சொல்வாளே தவிர, அது இப்போ யாரான வெறும் கிருஷ்ணன்னு சொல்வாளோ? மாட்டா. வெறும் ராமன்னு சொல்கிறாளோ? மாட்டா. அவள் சேர்ந்தாத்தான் அவர். அப்பிரமேயம் கி தத்தேஜா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா என்று மாரீச்சனே சொன்னானோ இல்லையோ. அப்போ ஹனுமான் நினச்சிக்கிறார், வாஸ்தவம் ராமன் ராமன்னு தான் அவனை பிடிச்சிட்டு இருக்கேன், அந்த ராமன் அளவுக்கு இல்லாட்டா கூட நான் ராமதூதன் தானே, எனக்கு என்ன ரட்சிக்க தெரியாதான்னு கேட்டால் தெரியும், நீ ராமதூதனா இருக்கலாம், ஆனால் சீதாரூமதூதனா நீர் ஆலையே. சீதாராமதாசனா ஆனாத்தான் எத்தனை குற்றம் புரிந்தவர்களை ரட்சிப்பது என்னான்னு உமக்கு தெரியும். இவ்வளவு தூரம் ராட்சசிகளை போராடி காப்பாற்றினா சீதை. இது இவள் படி. அப்போனா அவளே அவளை ஊக்கத்தோடு இருக்காளோ இல்லையோ, எத்தனை ஆர்வத்தோடு காப்பாற்றணும் நவ இருக்கா. இந்த பக்கம் வருவோம். இதே பெருமானுடைய நிலை என்ன தெரியுமா? இப்போ குற்றமே சொல்லாத சீதை, எல்லாரையும் ரட்சிக்கணும்னு ஆசைப்படுற சீதை. அப்படி சீதையே மகாலட்சுமியாய் ஸ்ரீரங்க நாச்சியாராய் இப்போ எழுந்துருள் இருக்கா.
ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாச்சியார் சீதையேன்னு வச்சுப்போம். மாதர் மைதிலி ராட்சசி ஸ்துவைததைவ ஆர்தராபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காகந்தஞ்ச விபீஷணம் சரணமிதி உக்தி க்ஷமோ ரக்ஷிதா. பராசர பட்டர் ஆசிரிமா ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் பாடுறார். ஸ்ரீ குண ரத்ன கோஷம் அற்புத பிரபந்தம். ஸ்ரீனா மகாலட்சுமி, குணம்னா அவளுடைய குணங்கள், ரத்தன கோஷம் மகாலட்சுமியினுடைய ஓரொரு குணமும் ஓரொரு ரத்தனமா, அந்த ரத்தனங்கள் அடங்கின ஒரு பேழை, அதுதான் ஸ்ரீகுண ரத்தன கோஷம் என்று கொண்டாடப்படுகிறது. அதில் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார், மாதர் மைதிலி தேவி ஸ்ரீரங்கநாச்சியாரே நீர்தான் சீதை. ஒரு நாள் என்னமோ தெரியல ஸ்ரீரங்கநாச்சியார் பெரிய பெருமாளிடத்தில் பேசுறார். நீர் எதுக்காக தெற்கு நோக்கி சேனிச்சுருக்கீர்? பெருமாள் பதில் சொன்னார், என்ன புதுசாக கேட்குறீர்? விபீஷணனை கட்டாட்சித்து கொண்டு அவருக்காகத்தானே நம்ம தெற்கே சேனித்தோம். அது எனக்கு சரியாக படலை. மனைவியை அவமானப்படுத்துகிறவாளை கணவன் திரும்பி பார்க்கக்கூடாது. இந்த நியாயம் உமக்கு தெரியுமா? வாஸ்தவம் தான். நான் எங்கே உன்னை யார் இப்போ அவமானப்படுத்தினா? விபீஷணன் தான். இவன் என்னை எவ்வளோ தூரம் சுடு சொற்கள் பேசியிருக்கான் தெரியுமோ? அவனை போய் பார்த்து கொண்டே படுத்திருக்கிறே. தேவி என்ன சொல்கிறீர்? சாதாரணமாக யாரை பற்றியும் தப்பு சொல்ல மாட்டீரே என்னான்னு பெருமாள் கேட்கிறார். நான் ராவணனிடத்தில் போயிருந்தேன், அவனுடைய பவனத்தில் சிறை வைக்கப்பட்டேன். அப்போது இந்த விபீஷணன் என்ன தெரியுமா பேசியிருக்கான்? இந்த சீதை வந்த நாள்லேருந்து இந்த ஊரில் கொல்லிக்கட்டையாக விடுறது, ரத்த ஆறு ஓடுறது, நரி ஊழையிடுறது, ஆகாசத்தில் பருந்தெல்லாம் இடது வலதமாக சுற்றுறது, ரொம்ப மோசம். இவன் வந்தன்னிலேருந்து துர்நிமித்தங்கள்லாம் வந்துட்டே இருக்குது. இவன் நல்லவிடே இல்லை போல் இருக்குது, முதல்ல கொண்டு போய் தள்ளு இப்படின்னு இந்த விபீஷணன் பேசினா. பிரம்மா தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவன் வீட்டுக்கு நான் வருவேனான்னுட்டு மகாலட்சுமியை பார்த்து கொல்லிக்கட்டை விடுறது, ரத்த ஆறு ஓடுறதுன்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு போய் தேவரீர் சேனிச்சுட்டு இருக்கிறேன். பெருமான் கேட்டார், இப்படியெல்லாம் விபீஷணன் பேசியிருக்க மாட்டேனே தேவி. நான் போய் சொல்கிறேன்னா? ராமாயணத்தை படிச்சுப்பார். உம்ம அனுகிரகத்தில் தானே வால்மீகி எழுதியிருக்கார். அங்கே இருக்கிற ஸ்லோகத்தை ஆதாரமாக தான் சொல்கிறேன்னா. பெருமாள் பார்த்தா, ராமா ஸ்லோகம் இருக்குது, விபீஷணன் சொல்லியிருக்கான் போல் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தவர் பெரியாழ்வார் பாடுறார். தன்னடியார் திறத்தகத்து, தன் அடியார்களிடத்தில் தேவி தப்பு சொல்லவே மாட்டா. ஒருவேளை தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சித உரைக்கு மேல் மகாலட்சுமியே ஒரு குற்றத்தை அவன் பால் சொன்னாலும் என் அடியார் அது செய்யார். பெருமாள் நேர பேசுகிறார், கவலைப்படாத போய் சொல்லணும் இல்லையோ. அதுக்கும் ஒரு சாமர்த்தியம் ஒன்றுன்னு வச்சுங்க. ஒரு விஷயம் நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சால் கூட அதை பளிச்சுன்னு சொல்லணும், சத்தம் போட்டு சொல்லணும். அப்போ தான் கொஞ்சம் எதிராளி ஆடுவான். ஓஹோ ஏதோ இருக்கு போல் இருக்கு சாமி, அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த என் அடியார் அது செய்யார் நேராக மறுத்துட்டார் பெருமாள். தேவி உடனே ராமாயணத்தை எடுத்து காமிச்சிட்டாளே, என்ன அடியார் செய்யார் செய்யாருங்கிறதோ செய்திருக்காரு என்னால் மாற்றிக்கிறார் அவர். செய்தாரேல் நன்னு செய்தார் என்பர் போலும். அப்படியே இதை பண்ணியிருந்தா கூட அது நல்லதுக்கு தான் பண்ணியிருப்பார். தேவி பார்த்து, இப்போ என்ன நல்லது இதில்? நான் போனால் கொல்லிக்கட்டை விடுறதுங்கிறது நல்லதா? நான் போனால் பருந்து சுற்றுறது நல்லதான்னா? தேவி புரிஞ்சுக்கோ. அவர் அப்படி பேசினா தான் துர்நிமித்த பயத்திலையாவது ராவணன் ஒன்னை கொண்டு எங்கிட்ட விட்டுடுறானாங்கிறதுக்காக பேசினான்னா தகச்சுப்பட்டா ஸ்ரீரங்கநாச்சியார். இவர் இனிமேல் விடவே போகிறதில்லை. நாம் போராடி சேர்த்து வச்சா சேர்த்தப்புறம் அதே பிராட்டி பிரிக்க பார்த்தாலும் பெருமாள் விட மாட்டாராம். முதல்ல மன்றாட வேண்டியது இவள் சேர்த்து வச்சிருவள். சேர்த்து வச்ச பிற்பாடு அதை பிரிஞ்சுடுங்கோன்னு மன்றாடினாலும் பெருமாள் விட மாட்டாராம். அப்போனா ஒருத்தருக்கொத்தர் எவ்வளவு போட்டி இருக்குது. இப்போ நமக்கு தோணும், எதுக்கு தாயார் போய் இதை போல் குற்றம் சொல்கிறா? அவள் சொல்ல மாட்டாளே, எதுக்கு குற்றம் சொல்கிறான்னா அது ஸ்தூணா நிகன நியாயம். ஒரு மேஸ்திரி நல்லா தூண் கட்டிவிட்டார், உத்தரம்லாம் போட்டார், அஸ்திவாரம்லாம் போட்டு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் நன்னா அது பிடிச்சின்னு இருக்கா நிற்கிறதான்னு போய் அசைச்சு பார்ப்பார். அசைச்சா அசையணுமா, அசைச்சா அசையக்கூடாதா? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. அசைச்சா வெச்ச மேஸ்திரி நான் அசைச்சா கூட அசையக்கூடாதான்னு அவர் நினச்சிட்டார். அப்போ கட்டடம் ஒழுங்காக இருக்காது. அப்போ வெச்ச மேஸ்திரி அசைச்சா கூட அது அசையக்கூடாது. இப்போ இந்த கட்டின மேஸ்திரி யார் தெரியுமோ? தாயார் தான். இவனை கொண்டு வந்து பெருமாள்கிட்ட சேர்த்து வச்சாலும் இல்லையா? இப்போ மெதுவாக நாம் சேர்த்து வச்சு 10 வருஷம் ஆறுது. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் இவர் தானே கொஞ்சம் மனசு மாறி இருப்பாரோ அப்படிங்கிறதுக்காக 2 குற்றத்தை சொல்லி பார்க்குறா. சொல்லி பார்க்குறதான் தூணை அசைக்கிறாப்புல. அசைச்சு பார்த்தா அசையவே இல்லை, புரிஞ்சு போச்சு. அப்போ பெருமை யாருக்கு? விடாமல் இருக்கிறான்ங்கிற பெருமை பெருமாள் இல்லை. இப்போ தூணையாக யாரானு கொண்டாடுவா? வெச்ச மேஸ்திரியை தான் கொண்டாடுவா. அதே போல் என்னமா தாயார் சேர்த்து வச்சிருக்காருன்னா அசைஞ்சாலும் அசையலை என்ன மறுபடியும் பெருமை அவளுக்கே படுத்து. பெருமாள் பார்த்தார், இதுலையானு நம்ம ஒரு பேர் வாங்கிக்கலான்னு பார்த்தோம், இதற்கு அவளுக்கே தான் பேர்னா. மற்ற பேருக்கு பேர் கிடைத்தா பெருமாள் 2 மடங்கு ஆனந்தப்படுறார். தன்னை பற்றி சொன்னால் சந்தோஷப்படுவாராம். தன் பக்தர்களை பற்றியும் தாயாரை பற்றியும் ஆழ்வார்களை பற்றியும் பேசினால் அப்போதே முகர்ந்து 2 மடங்கு பெருமை. அப்போ தான் மலர் மார்பா. இவர் எப்போ மலர்வர்னால் சாமானிய திருமார்போடு இருப்பார். அவரை பற்றி பேசினான்.
அதே தாயார் வைபவம், ஆழ்வார் வைபவம், ஆச்சார் வைபவன் பேசினா மலர்ந்த மார்பு கொண்டு அவர்கள்லாம் நம்ம தூக்கி வச்சிருக்கார்கள் என்று ஏத்துக்கிறார் இல்லையோ. இந்த அர்த்தத்தை உள்ளத்தில் கொண்டுதான் ஆண்டாள் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்ன கொங்க மேல். இனி பாசுரத்தில் சில அர்த்தங்களை மட்டும் 10 நிமிஷம் சொல்லி நிறுத்திடுறேன், பாக்கி இருக்கிறத நாளை பார்த்துப்போம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டு மேல். குத்து விளக்கு ரொம்ப நல்லா எரியறதே. குத்து விளக்குங்கிறது நிலை விளக்கு. நில விளக்கு எரியறதே, உனக்கு இந்த படுக்கை கொள்ளுகிறதா? நானும் அவரும் சேர்ந்திருந்தா தானே உனக்கு படுக்கை கொள்ளணும். இந்த படுக்கை உனக்கு ரசிக்கிறதா? நாங்கள் அத்தனை பேரும் வாசலில் விடப்பட்டிருக்கிறோம், தேவரீர் உள்ள சயனிச்சிருக்கீர். குத்து விளக்கு நீர் தானே. என்ன, மகாலட்சுமி தான் பெருமானையே நமக்கு பிரகாசப்படுத்துகிறாள். அப்போ அவளே தான் விளக்கு. அவள் விளக்கா இருக்கிற இடத்துல மற்றொரு விளக்கா இருக்கு. குத்து விளக்கு எரியறது. நான் பளிச்சுன்னு இருக்கான் படுக்கையறை. படுக்கையறை வெளிச்சமாக இருக்கணுமா இருட்டாக இருக்கணுமா? இவா படுக்கையறை வெளிச்சமாக இருக்கு. இப்போ அந்த வித்தியாசத்தை சொல்றார். சாமான்யமாக ஆணும் பெண்ணும் படுக்கை அறையில் இருட்டு தேடுவார்கள். நாங்களும் தேடி இருக்கோமோ இல்லையோ. நள்ளிருட்கண் என்னை உய்த்திடுமின், நல் இருளை தேடி கண்ணன் அனுபவிக்கலாமான்னு போயிருக்கோம். ஆனால் நப்பின்னைக்கு இருக்கிற உரிமை பாருங்க, விளக்கு பளிச்சுன்னு எரிஞ்சுட்டு இருக்கிறச்சே படுக்கையில் சேனிச்சுட்டு இருக்கலாம். அதான் அவள் உரிமை. அப்படின்னா இது வெறும் லௌகிக்கம் இல்லை, இது வைதிகம்னு அர்த்தம். லௌகிக்கமாக இருந்ததுன்னா தான் இருட்டை தேடின்னு போகணும். ஆனால் வைதிகமாக ஆத்ம பரமாத்ம காதலாக இருந்தால் பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன். நாராயணன் இருக்கிற இடத்துல பகல் தான் இருக்க போகிறது. ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார் கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த பெண்ணோட சேர்க்கையே அவருக்கு இல்லை. எம்பாருடைய தாயார் ராமானுஜர் இடத்துல சொல்கிறா, என்ன உம்மை கூட பிறந்தவர் தான், ஆனால் இவர் ஒன்றுட்ட தம்பின்னு வச்சுக்கோ, கூட பிறந்தவர் தான், ஆனால் இவர் ஒன்றும் இல்லறத்தில் ஈடுபட மாட்டேங்கிறார் என்று தாயார் சொன்னான். ராமானுஜர் எம்பாரை கூப்பிட்டார். ஏன் இந்த மாதிரி இருக்கிறாமே, அனாசிரமீன திஷ்டேத்து, எந்த ஆசிரமத்தில் இருந்தீரோ அதுக்கு தகுந்தா போல நடந்துக்கணும் என்று சுவாமி சொல்கிறார். அப்போ எம்பார் சொல்கிறாராம், கண்டிப்பாக வாஸ்தவம் தான், அந்த பெண்ணோட கூடித்தான் நான் குடும்பம் நடத்தணும். ஆனால் கூடுவதற்கு இருட்டு தேடணும்னு சொல்கிறார்கள். நான் இருட்டு கிடைக்குமான்னு கடந்த 2 வருஷமாக தேடி பார்த்தேன். என் உள்ளத்துக்குள்ள பளீர்னு நாராயணன் பளிச்சுன்னு இருக்கிறச்சே இருட்டை தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஜகத்து முழுக்க இருள் இருக்கிறதாவே எனக்கு தெரியல. பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன். பகவானை கண்டாலே வெளிச்சம் தானே. சொன்னோடனே ராமானுஜர் பார்த்தார், இந்த தெளிவு உமக்கு வந்துடுத்துனால் இனி இல்லறம் நமக்கு பொருந்தாது, விடும், நாமே சந்நியாசம் கொடுப்போம் என்ன அந்த சுவாமிக்கு கொடுத்துட்டார்னு சரித்தம். அப்போ பகல்னாலே வெளிச்சம்னாலே பகவான். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருட்டுக்கு பிரசக்தி இல்லை. சூரியன் ஓஹோன்னு கொளுத்தின்னு இருக்கார், ஒரே இருட்டாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? சூரியன் இருந்தால் இருட்டு இருக்காது, இருட்டு இருந்தால் சூரியன் இல்லைன்னு அர்த்தம். ஆகவே இது என்ன குத்து விளக்கு எரிகிறதே? படுக்கை அறையில் போய் குத்து விளக்கு ஏற்றி வச்சு பார்த்துருக்குமா? தேவி, இது ஒன்னால தான் முடியும். ஒரு பக்கம் கீழ்வானம் வெளுக்கிறதே பயந்துருக்கும், வெளுத்து போச்சு, இருட்டு முடிஞ்சு போச்சே, இனிமே கோபர்கள்லாம் ஒத்துப்பாளோ மாட்டாளோ பயந்துருக்கும். நள்ளிருட்கண் என்ன உய்த்திடுமின், அப்படி இருட்டை தேடி இருக்கும். இது தேவையே இல்லாத உனக்கு இருக்கிற பெருமை பத்தியா? அதீவ ராம சுசுபே, ராமன் சீதையோட கூட எவ்வளவு ஆனந்தப்பட்டார். அதை போல பிராட்டி நப்பின்ன பிராட்டியே இந்த இருட்டும் இல்லாமல் கீழ்வானும் இல்லாமல் குத்து விளக்கெரிய. அடுத்து கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்கெரிகிறது. கோடு கால் கட்டில். கோடு ஆனை தந்தம், கோடு கால் கட்டில் ஆனை தந்தத்தாலே பண்ணப்பட்ட கட்டில். அதில் தான் இப்போ கண்ணன் சேனிச்சுருக்காராம். ஏன்னா நப்பின்ன பிராட்டி வீரபத்தினியோ இல்லையோ, வீரபத்தினி எல்லாம் பட்டு மெத்தை வாங்கி கொடுத்தாலாம் படுத்துக்க மாட்டா. அந்த கட்டில் தன் கணவனுடைய வீரம் பழிச்சிடணும், அப்போ தான் படுத்துப்பாளாம். இங்கே கோடுனா யானை தந்தம். கண்ணன் குவலையாபீடத்தை அழிச்சாரோ இல்லையோ, மதுரைக்கு போன உடனே 3 பேரை வச்சுருந்தா முதல்ல குவலையாபீடம். அந்த குவலையாபீடத்தை ஒடித்து அதனுடைய ஒரு தந்தத்தை முறிச்சிருந்தாராம். அந்த தந்தத்தை கொண்டு இந்த கட்டில் பண்ணி போட்டிருக்காராம். அந்த கட்டில் தான் நப்பின்ன படுப்பலாம், அப்போ தான் அவளுக்கு தூக்கம் வருமா. ஏன்னா இந்த கட்டில் படுத்தா தான் நம்ம கணவன் குவலையாபீடத்தை கொன்றான்ற வீரம் தோத்துறது இல்லையோ. அதை விட்டுட்டு நான் போய் என்னென்னா அங்கே எங்கே பார்த்து ஒரு 4 பேரிடத்துல பிரார்த்தித்து 10,000 ரூபா வாங்கி உனக்கு கட்டில் வாங்கி போட்டேன்னா படுக்க மாட்டாவும். தைரியத்தை காட்டி வீரத்தோடு இருந்தால் தானே படுப்பாள். அப்போ கோடு கட்டில் வீரபத்னி படியானபடியால் அவ்வளவு வீரம் உண்டோ. சீதை காட்டுக்கு சென்றாள். கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா வியாக்ரம் வாச்ச வரானனா நாஹாரயதி சந்திராதம் பஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா. புலியா பார்க்குறாளாம். சீதை சின்ன குழந்தை, ஒன்றும் தெரியாது, பயமே இல்லை. புலிகிட்ட ஓடுறா, ஆனைகிட்ட ஓடுறா, ஒன்றுனா போய் பார்க்குறா. ராமன் பார்க்குறார், இவளுக்கு புலி ஆனையும் பயமே இல்லையேன்னா
பாஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா, ராமனுடைய தோளுக்கு கீழே அடங்கினாள், எந்த பயமும் இல்லாமல் திரிந்தாள். அதுதான் இவளுக்கு. இப்போ படுத்துன்னு இருக்கிறதே கோடு கால் கட்டில், யானை குவலையாபிடத்தினுடைய தந்தத்தை முறித்த கட்டில். கட்டில் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேரேறி, மெத்து மெத்துன்னு இருக்கு. இப்போ இவ கேட்கறது, மெத்து வேற உனக்கு வேணுமா? இப்போ மெத்துன்னு ரொம்ப வசதியாக பேசலை. இப்போ மெத்தென்ன பஞ்சசயனம்னால் நாங்கள்லாம் வாசலில் கால் கடுக்க நின்றுருக்கோம், கஷ்டமாக இருக்குது, உனக்கு வேற இது மெத்துன்னு இருக்கா? இலவம் பஞ்சு எவ்வளோ வசரமாக இருக்குது, தலையானை ஒன்றும் கழுத்து குத்தாமல் இருக்கா? அப்படி இந்த உள்மானம் புறமானம் பார்த்து நல்ல படுக்கதானா, கொஞ்சம் அந்த ஓரத்தில் ஏதோ தெரிகிறாப்பில் இருக்கே மாற்று, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காளா பின்ன. வாசல் இருக்கிற கோபம், நாங்கள் திண்டாடின்னு இருக்கோம் இங்கே, என்னமோ மெத்து மெத்துன்னு பஞ்சசயனத்தை பார்த்துட்டு இருக்கியே, இதுவா உனக்கு? எங்களை முதல்ல பார். மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி, பஞ்சசயனம் 5 பெருமகள் இருக்கிற படுக்கை. பஞ்ச 5, விஷாலமாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், வெளுப்பாக இருக்கணும், கமகமான மனத்தோடு இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும், வெளுப்பாக இருக்கணும், கமகமான மனத்தோடு இருக்கணும், விஷாலமாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும். இந்த 5 இருந்ததுன்னா தான் பஞ்சசயனம்னு பேர். மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நற்பின்ன கொங்கமேல், அந்த பஞ்சசயனத்துக்கு மேலே பெருமாள் ஏறி இருக்கார். தம்பாதேன அத்தியாரோகத்தின்னு சொல்லுவார்கள். நாம் இப்படித்தான் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணப்பட்டு வைகுந்தத்தை அடைஞ்சுடுறோம் இல்லையோ, அந்த வைகுந்தத்தில் ஆதிசேஷ பீட்டத்தில் நம்ம காலை வச்சு ஏறி பெருமாள் மடியில் உட்காந்துப்போமா. தம்பாதேன அத்தியாரோகத்தி, எங்கே போய் எங்கே காலை வச்சு ஏறுறது? இங்கே எங்கே திண்டாடிட்டு இருக்கோம்? அதுக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுங்க. இது ஏணி இல்லை, இது எங்கேயோ இருக்குது. ஏணி வேணால் 3ஆம் அடி வேணால் ஏணி போடலாம். எங்கோ இருக்கிற வைகுந்தத்துக்கு 6 ஏணி வைக்க, ஏற்றி வைத்து ஏணி வாங்கின்னு பாசனம். அவ்வளோ உயர இடத்துக்கு போய் பார்த்தா எங்கே பார்த்தாலும் நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள். அங்கே போய் ஆதிசேஷ பீட்டத்தில் காலை வச்சு ஏறி பெருமாள் மடியில் உட்காருவோம். அதை போலத்தான் இங்கே கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசேனத்தின் மேலேறி, அந்த மேலே ஏறி நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மெத்தன்ன பஞ்சசேனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல், பூங்குழல் நப்பின்னையினுடைய குழல், கொத்து அலர் கீழே இருக்கிற புஷ்பத்தை இப்போதான் இன்னும் மலரில் மொட்டா இருக்கிற புஷ்பம், அந்த புஷ்பத்தை எடுத்து நப்பின்ன குழலில் சூடினா அவ குழலில் வச்ச அப்புறம்தான் பூ மலருமா. சாதாரணமாக பூ செடியில் தானே மலரணும். ஆனால் இந்த பூ அப்படி இல்லை. இந்த பூ நப்பின்னைக்குன்னே வளர்கிற பூ. அதனால் இதை மொட்டா இருக்கிறச்சேவே தொடுத்துட்டு நப்பின்ன திருமுடியில் சாத்துவாளாம். அவள் முடி ஸ்பரிசத்தால் மலர்ந்துருமா. அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொல்கிறார். இவ ஸ்பரிசத்தால் பெருமாள் மலர் மார்பனாரார், இவ ஸ்பரிசத்தால் பூவும் மலர்ந்துடுறது. நன்னா இருக்கேது. அச்சித்து ஜட பொருளும் இவளால் தான் மலர்றது, பரமச்சேதனான பகவானும் இவளால் தான் மலர்றான். அப்போ ஒரு பக்கம் அச்சித்தையும் மலர்த்துகிறாள், ஒரு பக்கம் பரமாத்மாவையும் மலர்த்துகிறாள் இல்லையோ. மலர் மார்பாங்கிறதுனால அவனை மலர்த்தி விட்டா. இதே கொத்தலர் பூங்குழல்னு சொல்றதுனாலே நம்ம மலர்த்துறாள்னு அர்த்தம். அச்சேதன பொருட்களை மலர்த்துகிறாள். கொத்து அலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா மேலேறி, இதுக்கு மேலே ஏறி இப்போ பெருமானை பற்றி சொல்லப்போறா. நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, அவளுடைய குழல் ஸ்பரிசத்தாலே நப்பின்னினுடைய குழலில் பட்டு பட்டு நன்னா மலர்ந்து இருக்கிறதாம். இப்போ எதனால தெரியுமோ மலர்ந்தது? வைத்து கிடந்த மலர் மார்பான்னா சாதிக்கிறார். சாதாரணமாக புஷ்பத்தை எது மலர்த்தும்? காலம் மலர்த்தும். காலை விடிஞ்சது மலர்த்திடும். ஆனால் இந்த புஷ்பத்தை எது தெரியுமோ மலர்த்திருக்கு? காலம்னு சொன்னாலே காலை சூரியன் இல்லையோ. சூரியன்னு சொன்னால் உஷ்ணம். உஷ்ணம் பட்ட உடனே பூ மலர்ந்துடும் இல்லையோ. இப்போ பூ மலர்ந்து தான். என்ன உஷ்ணம் பட்டுதுன்னா, இவா 2 பேருக்கு இருக்கிற சண்டை. நான் எழுந்து போகிறச்சே போப்படாதுன்னு அவன் பிடிச்சி தள்ளுறது, அவன் மாசுச்சஹா சொல்கிறச்சே கூடாதுன்னு இவ கஞ்சாடை காட்டுறது. இதுக்கு பிரணய கலகம்னு பேர். மட்டையடி உற்சவம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறதே, அதுக்கு தான் பிரணயகல உற்சவம் மட்டையடி உற்சவம். ஒரே கோபம் பெருமாளுக்கு, அதை விட கோபம் தாயாருக்கு. இவர் உறையூர் நாச்சியாரோட 6ஆம் நாள் அன்னைக்கு சேர்த்தி, பங்குனி மாத உத்திரவத்திலே 6ஆம் உற்சவம் உறையூர் நாச்சியார் சேர்த்தி முடிஞ்சு பெருமாள் வந்து குதிரை வாகனத்தில் 8 வீதி சுற்றி வருவார். வந்த உடனே நேராக தாயார் சன்னதிக்கு வருவார். தாயாருக்கு ஒரே கோபம். 6ஆம் திருநாள் எங்கே போயிருந்தீரோ அங்கேயே போயிட்டு வரணுண்டூர். நீங்கள் வரவேண்டா, 6ஆம் திருநாள் அன்னைக்கு போக தெரிஞ்சதோ இல்லையோ, இன்றைக்கி என்ன இங்கே தேவரீர் அங்கேயே போகலாம்னா பெருமாளை வாசலில் நிறுத்திடுவா. 3 தரம் போக பார்ப்பார். தடால்னு கதவே சாத்திடுவா. சாத்திட்டு பலாச்சொலை தயிர் நெய் பால் எல்லாத்தையும் பெருமாள் முகத்தில் வீசி இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு தள்ளிடுவார் தாயார். இவர் போய் ஓரமாக நின்றுடுவார். ஓஹோ, இன்னைக்கு என்னமோ இவ கோவத்தை நம்மால் தாங்க முடியல, நம்ம உள்ளே போக முடியாதாக்கன்னு அரையர் சுவாமி இங்கேருந்து போய் இவர் விஷயத்தை பேசி, அங்கிருந்து ஸ்ரீபண்டாரிகள்லாம் அவ விஷயத்தை பேசி. அப்போ பிராட்டி பார்த்து கேட்குறா, கண்ணெல்லாம் செவந்திருக்கு,
தலைமுடியெல்லாம் கனிஞ்சிருக்கு, ஆங்காங்க புஷ்பத்தாதுகள்லாம் முகத்தில் ஒட்டின்னு இருக்கு, இதெல்லாம் எதனாலே அப்படின்னு தாயார் கேட்டா, தேவி எல்லாம் உன் குழந்தைகளை ரட்சிக்கிறதுக்காகத்தான். ஏற்கனவே 4 பேர் வந்து பிரார்த்தித்தா குதிரையில ஏறி உட்காந்து வாழை எடுத்துட்டு ராத்திரி முழுக்க வாழை ரட்சிச்சிருக்கேன், அதனால என் கண்ணு செவந்திருந்தா அதை போய் இப்போ கோச்சிக்கிறியே, வேற எதுவும் நினச்சிக்காதே, இப்போ கண்ணு முழிச்சுட்டு இருந்ததுனால செவந்தது. புஷ்ப தாத்துக்கள்னு சொல்றியா, எத்தனை பேர் மனோரஞ்சித பூ மகிழம்பூ எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டு சமைச்சா, தாயார் இல்லாமல் நான் பூ கூட சாத்திக்க கூடியாதுன்னு சொல்லி அவளை கொண்ட சொல்லியிருக்கேன். இங்கே நான் உன்னை விட்டுட்டு பூச்சி போய் நினச்சிருக்கியா, அதை கூட நான் பண்ணலை. சரி, அங்கங்கே நகக்கீரெல்லாம் தெரியறதே என்று தாயார் கேட்குறார். அம்மா, குதிரையில் போகும்போது காட்டு மார்க்கத்தில் வந்து சண்டை போட்டு வந்தேன், எல்லாம் முள்ளும் தைச்சிருக்கு, பார்த்து மருந்து போடுவியா, நகக்கீரல்னு கோவிச்சுக்கிறியே என்று எல்லாத்தையும் இவர் பதில் சொல்லுவார். ஒன்றுக்கு ஒன்று சமாதானமே ஆக மாட்டா. நடுவில் நம்மாழ்வார் எழுவர். அழகான உற்சவம், பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு நம்மாழ்வார் நடுவில் எழுந்துருளி பெருமாள்கிட்ட போய் போக மாட்டார். நேர தாயாரிடத்தில் போய் நின்றுட்டு, தேவி நீர் இப்படி கோச்சிட்டீர்னா இது ஒன்றும் முடிவுக்கு வரப்போகிறது இல்லை. அவர் அப்படித்தான், அதை தேவரீர் தான் பொறுத்துக்கணும். பொறுத்துண்டு கதவை திறந்தா தான் எங்களுக்கு நன்மை நடக்கும். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா ஒரு நாளும் இழப்பு எங்களுக்குன்னு புரிஞ்சுக்கோண்ணா. சரி, நம் பெரியன் சொல் படி பொறுத்தோம். நம்ம ரொம்ப பெரியவர் நம்மாழ்வார் சொல்லியிருக்கார், அவருக்கு மதிப்பு கொடுக்கணும்னு ஸ்ரீரங்கநாச்சியார் சொல்கிறா. நம்மாழ்வார் ரொம்ப பெரியவரா, அவருக்கு மதிப்பு கொடுத்து ஏற்றுக்கணும்னு அவள் பேசி 2 பேரும் பிரணய கலகம் முடிஞ்சு போடும். ஊடலுக்கு அப்புறம் கூடலோ இல்லையோ, அதனால தான் சேர்த்தி உற்சவம் நடக்குது. இந்த பிரணய கலகம் முடிஞ்ச அப்புறம் 1:30 மணிக்கு பெருமாளும் தாயார் ஒரு பீட்டத்தில் எழுதிருப்பா. ராத்திரி 11:30-12 மணி வரைக்கும் அந்த சேவை தான். அன்னைய தேதியை தேர்ந்தெடுத்து தான் ராமானுஜர் சரணாகதி பண்ணி கத்தியத்திரயத்தையும் பிரார்த்தித்து நம்ம மொத்த பேருக்கும் மோட்சம் வாங்கி கொடுத்தார். இது நடந்ததெல்லாம் அங்கே பங்குனி மாதம் உத்தரத்தன்னைக்கு இன்னைக்கு நடக்குது. ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். ராத்திரி 18 சலவை திருமஞ்சனம், 18 தடவை திருமஞ்சனம் 12 மணிலேருந்து கார்த்தால 4 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் பிரியாவிட நாச்சியார் சன்னதியில் பெத்துண்டு கோரத்தத்துக்கு போய் பங்குனி தேர் ரொம்ப அற்புத உற்சவம். அதுதான் பிரணய கலக உற்சவம்னு பேர். அந்த பிரணய கலகம் இந்த சின்ன படுக்கையில் நடந்துடுத்து. இப்போ நப்பின்னைக்கும் கண்ணனுக்கு நீ போறியா நான் போறியா பிரணய கலகம். அந்த கலகத்திலே சூடு கிளம்பாதா. பிரணய கலகம்னாலே வெப்பம் கோவம். அந்த கோவத்தில் அந்த சூடு பட்டு கொத்து கொத்தா இது மலர்ந்து கொடுத்தான். புஷ்பம் மலர்றதுக்கு சூடு வேணுமே நாதோர்க்கே இவ 2 பேருக்குள்ள பிரணய கலகம். அதனால தான் கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அவளோட இருக்கிற ஆசை. ந சாஸ்திரம் நைவ சக்கரமா. பெருமான் சாஸ்திரமோ இன்னபடின்னு பக்தர்களுக்கு பார்க்க மாட்டார், எப்படியும் அவர்களோட பரிமாறுகிறார். இன்ன சட்டம் திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கோ. பக்தானாந்தாம் பிரகாசசே, பக்தர்கள் இருந்தால் எப்படியும் ஏற்றுக்கொள்ளுகிறார். 2 படியும் உண்டு. பிராட்டி தன் திருமார்பை இவன் பேரில் வச்சு படுத்துனதும் உண்டு, இவர் தாம் பிராட்டியினுடைய திருமார்பில் வச்சு படுத்துனதும் உண்டு. என்ன இந்த 2 மாறிக்கலாம் இல்லையோ, அதுக்கு தாங்க சாதிக்கிறார். பர்யாயேன பரசுப்தச்ச பிரசுப்தச்ச. சித்திரகூடத்திலே மந்தாக்கினி நதிக்கரையிலே கொஞ்ச நாளி ராமன் மடியில் சீத்தை வச்சு தூங்குவலாம், கொஞ்ச நாள் சீத்தை மடியில் ராமன் தலையை வச்சு தூங்கிப்பலாம். 2 உண்டோ இல்லையோ. அதே போல் இங்கேயும் இவன் திருமார்பல அவ தூங்குறதும் உண்டு, அவ திருமார்பல இவன் தூங்குறதும் உண்டு. மலர் மார்பா, அந்த ஸ்பரிசத்தால் பிராட்டியினுடைய திருமார்பு ஸ்பரிசத்தால் மலர்ந்திருக்கிற மார்பு படைத்தவர். மலர் மார்பா வாய் திறவாய். பெருமான் மார்பு மலருமா? நாம் தானே 4 நாள் நன்னா சாப்பிட்டா பருத்து போய்டுறோம், 4 நாள் ஒன்றும் சாப்பிடலன்னா இழைச்சி போய்டுறோம். அதுபோல் பெருமாள் என்ன பெருப்பரா இழைப்பரானார்? இல்லை, பெருக மாட்டார், இழைக்க மாட்டார். நம்ம பெருமன் இழைப்பெல்லாம் கர்மாதீனம், கர்மத்தினால பெருக்கிறோம் இழைக்கிறோம். ஆனால் பெருமானுக்கு பெருக்கிறது இழைக்கிறது கிருபாதீனம். அவர் கருணையால் பெருக்கிறார் இழைக்கிறார். அடியார்களோட சம்பந்தம் வந்தது, பக்தர்களோட சேர்ந்தா பெருத்து போடுவார். அவளை 4 நாள் பார்க்கலன்னா இழைச்சி போடுவார். இப்போ திடீர்னு கோவிலில் இப்போ இந்த உற்சவம்லாம் முடிஞ்சு போயிடும் பாருங்க, வைகுண்டையாசி உற்சவம்லாம் ஆக்கி ஏகாந்தமாக உத்தரவும் இல்லை. அப்புறம் அவள் பரீட்சையெல்லாம் எழுதப்படுவா, ஒன்றும் திருப்பாவையெல்லாம் இல்லை, வரமாட்டா உத்தரவும். அந்த 10 நாள் கழித்து ராமனை போய் பாருங்க, கொஞ்சம் உம்முன்னு தான் இருப்பார், ஒன்றும் சிரிக்கவே மாட்டார். அதே இப்போ இத்தனை பேர் நம்மளாம் கூட்டமாக போயிட்டு இருக்கோமோ இல்லையோ, ரொம்ப தெம்பாக இருப்பார். அப்போ தான் வில்லு வாழ் எல்லாத்தையும் ஏந்திட்டு பக்கத்தில் சீத்தையை பார்த்து சிரிச்சு என்ன இருக்காருன்னா பக்த பிருந்த கட்டாட்சம். அடியார்களோட சேர்க்கை இருந்தால் ரொம்ப ஆனந்தப்பட போகிறார். அந்த அடியார்களை பிரிஞ்சு விட்டா சூரியனை இழந்த தாமரையை போலே பெருமான் தவிக்கிறார். அதைத்தான் வைத்து கிடந்த மலர் மார்பா. ஏன் என்னுடைய தலையிலே திருவிக்கிரமனுடைய திருவடி பட்டது, தளிர்புறையும் திருவடி என் தலைமையிலமேன்னு திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். பெருமானுடைய திருவடி சருகாட்டம் வளர்ந்து போயிருந்து தான். திருவங்கியாழ்வார் தலையில் பட்ட உடனே சருகு மாறி புதுசாக பளபளன்னு வளர்ந்து கொடுத்தான்.
இது கூட நடக்குமா? பெருமான் திருவடி சருகா வளருமா? சாஸ்திரம் ஒத்துக்குமா? சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே, ஒரே மாதிரி தான் இருப்பார், அவருக்கு மாறுதலே கிடையாது, விகாரம் கிடையாது, சாஸ்திரம் சொல்றது. ஆனால் இது எழுதுறார் வியாக்கியானத்திலே, விகாரம் கிடையாதுன்றது கர்மாதீன விகாரம் கிடையாது, அடியார்களிடத்துல கிருபையால விகாரம் கிடையாதுன்னு சொன்னா அது குறை, கிருபையால விகாரம் உண்டுங்கிறது தான் நிறை. ஒருத்தர் சிரமப்படுறார், ராமன் பார்த்து அழுதார்னா அவன் என்ன ராமனே அழறாருங்கிறீர் குறைன்னுவா. என்னது ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்து நான் துடிச்சு அது குறையான்னா அது நிறை. அதை போல அடியார்களோட சேர்ந்த ஆனந்தம். மலர் மார்பா வாய் திறவாய், வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதோ? திருமேனியை அவளுக்கு கொடுத்தாய், வாயையாவது எங்களுக்கு கொடுக்கூடாதோங்கிறாளாம். திருமார்பா அவளுக்கு கொடுத்துட்டே அவள் நினச்சின்னு சேனிச்சுருக்கே, வாய் வார்த்தையான எங்களுக்கு கொடுக்கூடாதா? வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், வாயை திறந்து ஒரு வார்த்தை மாசுச்சகான்னு சொல்லக்கூடாதோ? ஆர்த்தோ வாயதிவா திருப்தா, உன்னை விட்டு பிரிந்தால் எங்களுக்கு செல்லாது, அப்படி இருக்கிற எங்களுக்காக ஒரு வார்த்தை கூறக்கூடாதா? என்ன வார்த்தை? மாசுச்சகாங்கிற ஒரு வார்த்தை. அதை உனக்கு ஒரு வார்த்தை ஒரு சொல்லிட்டியானா ஒரு வாழ்க்கை. எங்களுக்கு ஒரு இடத்துல வியாக்கியாத்தை சாதிக்கிறார், உனக்கு ஒரு வார்த்தை எங்களுக்கு ஒரு வாழ்க்கை. ஒரு வார்த்தை சொல்லிட்டியானா இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நாங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டாம், அந்த ஒரு வார்த்தை நீ சொல்லலைன்னா நாங்கள் மறுபடியும் மறுபடியும் பிறக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையை பாரு, ஒரு வார்த்தையை சொல். வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், மைத்தடங் கண்ணினாய், அழகான கண்ணு படைத்தவளே, இந்த கண்ணில் மை எதுக்கு தெரியுமா எழுதியிருக்கு? எங்களை மை எழுத வைக்கிறதுக்காக. நீ பண்ணுறதை பார்த்தா உள்ளத்தையும் இல்லைன்னு ஆக்கிடுவ போல் இருக்கே, இன்னும் வாய் வாய் நம்ம ஜாட காட்டினாலாம். மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான், ஒரு நிமிஷம் அவனை விட்டு பிரிய மாட்டியா? ஒரு நிமிஷம் அவனை எழுப்புறதுக்கு விட மாட்டியா? இந்த கண்ணுக்குத்தானே அந்த கண்ணன் தோத்திருக்கார். நஜீவேயம் க்ஷணமபி தாம்வினா அசிதே க்ஷணான்னு ராமாயண ஸ்லோகம். ராமன் சொல்றார், அந்த பெருங்கண்ணழகு படைத்த சீதையை பிரிந்து ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். ஹனுமான் நினைக்கிறார், ஓ சீதை முக்கியமில்லே, அந்த சீதையினுடைய கண்ணு தான் இவரை இவ்வளவு பாடுபடுத்துறது போல் இருக்கு. நஜீவேயம் க்ஷணமபி அசிதே க்ஷணா, அப்படிப்பட்ட மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான், நீ என்ன அவனை எழுந்திருக்கிறதுக்கு விடவே மாட்டியா? நீயுன் மணாளனைனா நீ போய் இப்படி பண்ணலாமா? நம்ம ஆறான்னு ஒருத்தர் ஒன்று பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், நீங்களா அப்படி பண்ணிள் அழுத்தற மொழிய. இந்த நீங்களான்னு சொன்னால் இது உங்களுக்கு தன்மையே இல்லையே, இது உங்கள் இயல்பில்லையே பண்ணிலே. இப்போ நீ என்ற என்ன அர்த்தம்? புருஷகாரமான நீ போய் இப்படி பண்ணலாமா? சேர்த்து வைக்க வேண்டிய தன்மை இருக்கிற நீ உன் மணாளனை, இப்போ வேணும்னு கோவம் வந்துடுத்து, உன் மணாளனைன்னு பிரிக்கிறா. அப்படின்னா இத்தனை நாள் நினச்சிருந்தது எங்களுக்கும் உனக்கும் கண்ணன் பொதுன்னு நினச்சிருந்தோம். லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வனி கோபீஜனவல்லபன் நினச்சோம். நீ ஒத்துக்க மாட்டே போல் இருக்கு. சரி, உன் சொத்தாவே இருக்கட்டும். இப்போ கேட்கறதுல ரெண்டு விஷயம், எனக்கும் உனக்கும் பொது சொத்து, அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா. உன் சொத்து கொடுத்துரு, இப்படி வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ ஏன்னா எனக்கும் உனக்கும் பொதுன்னு சொன்னாத்தானே நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. உன் சொத்துன்னே ஒத்துக்கிறேன், நான் பின்னை உடனே நிம்மதி. என் சொத்துன்னு ஒத்துனுட்டா அதனால தான் கூடுன்னு கேட்குறேன். அப்படின்னு இப்போ அதை கொடுத்து தானே ஆகணும். உன் சொத்துன்னே வச்சுக்கோ, ஆனால் உன் சொத்தாக இருக்கிறது எங்களுக்கு குடுன்னு தானே கேட்குறேன். இப்போ ஆக நப்பின்னாய் மைத்தடங்கண்ணினாய் எத்தனை போதும் தீலட ஒட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் நீ உன் மணாளனை, நீ வேணும்னு குத்தி சொல்றது, புருஷகாரம் பண்ண வேண்டிய நீ உன் மணாளனை, இனிமே அவன் உன் சொத்தாவே இருக்கட்டும், நாங்கள் ஆக்ஷேபிக்க போகிறதில்லை. உன் மணாளனை இப்போதே எம்மை பார்த்து தத்துவமன்னு தகவு, உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான், எப்போதும் ஒரு நிமிஷம் அவனை எழுந்திருக்காத பார்த்துக்கிறியே. துயிலிட ஒட்டாய், ஏன் பிராட்டி பெருமானை எழுந்திருக்கவே விடுறது என்னன்னால், அணைச்சுட்டே இருக்கிறதுலே இன்னும் கெட்டியாக அணைச்சிக்கிறதுக்காக கையை கொஞ்சம் நகழ்த்துவாள் இல்லையே. ஒரு பிடி பிடிச்சுட்டு இருக்கோம், நன்னா பிடிச்சிக்கணும், இப்படி விட்டுட்டு இழுத்து பிடிப்போம் இல்லையோ. அதை போல் அணைச்சுட்டு இருக்கிறச்சே அதை துளி நெகிழ்த்தினா தானே நன்னா அணைச்சிக்க முடியும். அதை போல கொஞ்சம் கண்ணன் கையை நெகிழ்த்தினா கூட நப்பின்னையினுடைய உடம்பெல்லாம் அங்கங்கே வெளுக்க ஆரம்பிச்சிருவான். இது எதுக்கு? இப்போ தான் பக்கத்துலேயே தானே கண்ணன் படுத்துட்டு இருக்காருனா இல்லை, அது பிடியை கெட்டிப்படுத்துறதுக்காக தளர்த்தினா கூட அந்த தளர்த்தி கூட அவளுக்கு தாங்காதான். அதான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான், பிரிவாற்ற இல்லாயால் அகலகில்லேன் இறையுமென் நலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிமிஷ போது பெருமானுடைய திருமார்பை விட்டு பிரிய மாட்டேன் என் இருப்பவள் தாயார். அப்படி இருக்கிறது உன்னுடைய பலஹானி. பிராட்டிக்கு எத்தனையோ பலம் இருந்தாலும் அவனை விட்டு பிரிந்து தாங்காது என்கிற பலஹானி இருக்கிறதோ இல்லையோ. அகலகில்லேன் என்று எப்போது அவனோட சேர்ந்திருக்கியே, பிரிய ஒட்டாய்கான். அந்த சேர்ந்துருக்கிறது எங்கள் லாபத்துக்கு இருக்கணும். நீங்கள் ரெண்டு பேரும் நன்னா சேர்ந்துட்டு
அவர் சுவாமி என்னமா பெரிய வித்வான் தெரியுமோ, இவர் என்னமா பணக்காரர் தெரியுமோ, 2 பேரும் சேர்ந்திருக்கார் அப்படின்னா நமக்கு பெரிய லாபம். என்ன இவர் வித்வானாக இருக்கார், அவர் பணக்காரராக இருக்கார், நமக்கு வேண்டியெல்லாம் நல்லது பண்ணிடுவாளோ இல்லையோ. ஆனால் என்ன எடுத்து இவர் பெரிய வித்வான் அவர் பெரிய பணக்காரன் 2 பேரும் சேர்ந்து நம்மளை கொடுத்துட்டா. தனித்தனியாக இருந்தாலே கெடுதி ஜாஸ்தி சுவாமி, இன்னும் 2 பேரும் வேற சேர்ந்துருந்தாருனா. அதை போல் இப்போ தாயாருக்கு ஏற்றம் பெருமாளுக்கு ஏற்றம்னா நீங்கள் 2 பேரும் பிரியாமல் இருக்கிறது எங்கள் நன்மைக்காக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவனை போய் தடுக்கிறாயே. தத்துவமன்று தகவன்று, தத்துவமன்று தகவுன்னு சொன்னால் இது மெய்ய அல்ல, இது மெய்யே தர்மம் அன்று, இது உனக்கு தர்மம் இல்லை, இதை போல நீ நடந்துக்க கூடாது என்று ஒரு பொருள். தத்துவம் அன்றுன்னு சொன்னால் புருஷகாரம் இல்லை, திருநாழி பார்த்துருக்கோம் இல்லையோ. தத்துவம்னு சொல்கிறது தான் ஸ்வரூபம், பிராட்டிக்கு ஸ்வரூபம் புருஷகாரத்துவம், அதான் அவளுடைய இயற்கை தன்மை. அவளுக்கு இருக்கிற ஸ்வபாவம் கிருபை, அதைத்தான் தகவுன்னு சொல்லுகிறாள். நீ கிருபையோட பார்த்தாலும் எங்களை உள்ளே சேர்த்துக்கணும், நீ புருஷகாரம்னு பார்த்தாலும் பெருமானோட எங்களை சேர்த்து வைக்கணும். 2 பண்ண மாட்டேங்கிறியே. தத்துவம் அன்று தகவு அன்று ஏலோர் எம்பாவாய்ங்கிறது இன்றைய பாசுரம். பிராட்டியினுடைய புருஷகாரத்துவத்தை இன்று பார்த்தோம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை காலை இங்கு விண்ணப்பம் செய்கிறேன். இப்போது 19வது பாசுரம் அனுசந்தானம். குத்துவிளக்கெரிய கோட்டு கால்கட்டில் மேல் மெத்தென்ன வஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்டினாய் நீயுன்மணாளனை எத்தனை போதும் துயிரிடப்பட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்னு தகவு ஏலோர் எம்பாவாய்.